உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குரு பிரம்மா குரு விஷ்ணோர் குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. பேரன்புக்கும் பெரிதும் வணங்குதலுக்கும் உரிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இனிய சகோதரிகளே, ஸ்ரீ அகஸ்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புண்ணிய பூமியின் அனைத்து கைங்கரியங்களிலும் பங்கு பெற்று நாள்தோறும் சிறப்பும் பெருமையும் பெற்று வருகின்ற பெருமக்களே, இறைவனுடைய பெரிதான கருணையினால் அனைவரையும் ஒன்றிணைத்து இறை வழியில் செலுத்தி திருவடி பேறு பெற துணை நிற்கும் ஓங்காரக்குடில் ஸ்ரீ அகஸ்தியர் சன்மார்க்க சங்க நிறுவனரும் வள்ளல் ஆறுமுகப் பெருமானின் அவதாரமுமான வணங்குதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ஐயா அவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற பக்த பெருமக்களே, இந்த உன்னதமான சித்ரா பௌர்ணமி நாளன்று உங்கள் அனைவரையும் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திருவருளுக்கும் ஐயாவுக்கும் நன்றியும் வணக்கமும் அவர்களது பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் முருகப்பெருமானின் பெரிதான கருணையினாலும் ஞானிகளின் குருவருளாலும் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிற இந்த கைங்கரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், புனிதமான இந்த இடத்திற்கு வருகை தரவும் எனக்கு இன்று கிடைத்த வாய்ப்பிற்கு நான் உள்ளபடியாகவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இறை அருளுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். தமிழகம் முழுவதும் இறைவனுடைய கருணையினால் சுற்றி வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தும் முதல் முறையாக இந்த ஓங்காரக்குடிலுக்கு இப்பொழுதுதான் நான் வருகை தந்திருக்கிறேன். யார் யாருக்கு எவ்வப்போது திருவருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் அது நடக்கும் என்பதற்கு இணங்க இன்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி நான் உள்ளபடியாகவே உவகை எய்துகின்றேன். மிக தெளிவாகவும் அழகாகவும் எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் பல நல்ல செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். உங்களெல்லாம் சந்தித்து இன்றைய தினம் ஜீவ தயவே ஜென்மத்தை கடைத்தேற்றும் என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த குடிலுக்கு ஓங்கார குடில் என்று பெயர் அமைந்திருப்பதே ஒரு பெரும் சிறப்பு தான். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும், சூட்சமமான விஷயங்களுக்கும், பருப்பொருள்களுக்கும், ஸ்தூலமான வஸ்துக்களுக்கும் அனைத்துக்கும் காரணமாக இருப்பது ஓம் என்கிற பிரணவந்தான். நாதத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியதாக நம் வேதங்கள் குறிப்பிடுகிறது. நாதம் இல்லை என்றால் தோற்றமே இல்லை. நாதபிந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமோ என்று அருணகிரிநாத பெருமான் பாடி துதிக்கிறார். ஆக சர்வத்துக்கும் ஆதியாக இருக்கிற ஓம் என்கிற பிரணவத்தை தான் ஓங்காரம் என்று சொல்கிறோம். அதன் அளவு என்ன, எடை என்ன, அதன் வடிவம் என்ன, உருவம் என்ன யாருக்கும் தெரியாது. சப்த அலையாக இருப்பது பிரணவம். ஆனால் அந்த உன்னதமான சப்த அலை மூலமாகத்தான்
நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வஸ்துக்களுமே இந்த உலகத்தில் உருவாகி இருக்கிறது. எந்த ஒரு மந்திரத்தை ஸ்மரணம் பண்ண ஆரம்பித்தாலும் பிரணவத்தை சொல்லித்தான் ஓம் சிவாய நம, ஓம் சரவணபவாய நம என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக சகல மந்திரங்களுக்கும் அடிநாதமாக இருப்பதும் அந்த பிரணவந்தான், ஓங்காரந்தான். ஒரு சப்த அலை என்று சொல்லுகிறோமே, அந்த புனிதமான சப்த அலை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பி இருக்கிறது. ஓங்காரம் இந்த உலகம் முழுவதிலேயும், உலகம் என்பது நாம் வாழ்கிற மண்ணுலகம் மட்டுமல்ல, 7 உலகங்களிலும் பிரணவம் நிரம்பி இருக்கிறது. இதை வேதம் குறிப்பிடுகிறது. இப்படி நிரம்பி இருக்கிறது என்பதற்கு என்ன சாட்சி என்றால், நீங்கள் நல்ல அலைப்பாய்கிற ஒரு கடலின் கரையில் போய் நின்றீர்களானால், கரையை நோக்கி பொங்கி புரண்டோடு வருகிற அலை ஒரு சப்தத்தோடு தான் ஓடி வருகிறது. அந்த சப்தத்தை அமைதியாக இருந்து நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? கடல் ஓ என்று இறைகிறது என்பீர்கள். ஓ என்று கடல் சப்தமிடுகிறது என்று சொல்லுகிறோம். கடலை விட்டு விடுங்கள், ஒரு வனத்துக்கு நடுவில் அடர்ந்த விருட்சங்கள் இருக்கிற ஒரு வனத்துக்கு நடுவில் போய் நின்று கொண்டு காற்று எந்த திசையிலிருந்தோ வேகமாக வீசும்போது இந்த வனத்துக்குள்ளே என்ன சப்தம் கேட்கிறது என்று கேட்டால் ஓ என்கிற சப்தம்தான் கேட்கும். காற்று ஓ என்று எரிகிறது அப்படின்னு சொல்லுகிறோம். நீங்கள் அக்னியிலிருந்தும் சப்தம் வரும். அக்னி எங்காவது மிகப்பெரிய அளவில் ஒரு காட்டில் மரங்கள் எரிந்து தீ பற்றி கொண்டிருக்கும் போது அக்னியும் ஒரு இரைச்சலை, ஒரு சப்தத்தை வெளியிடுகிறது. அதுவும் ஓம் என்கிற சப்தம்தான். ஆக காற்றிலும் அதே சப்தம்தான், கடலாக இருக்கிற நீரிலும் அதே சப்தம்தான், அக்னியிலும் அதுதான், ஆகாசத்திலும் த மியூசிக் ஆஃப் தி கான்ஸ்டலேஷன் என்கிறார்களே, கோள்களின் சப்தமும் ஓம் என்கிற பிரணவந்தான். மண்ணில் இருக்கிற மரங்கள் காற்றடிக்கும் போது உண்டாக்குகிற சப்தமும் ஓம் என்கிற பிரணவந்தான். ஓங்காரநாதன் தான் பஞ்சபூதம் முழுவதிலேயும் நிரம்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பிரணவ ஒலிதான் பலரும் பலவிதமாக சப்த ஒலிகளை எழுப்பி கொண்டிருக்கிற இடத்தில் எல்லா சப்தமும் ஒன்றா சேரும்போது கிடைப்பதும் ஓ என்கிற ஓசை தான். ஒரு சந்தை இருக்கிறது, லட்சக்கணக்கான பேர் கூடுகிற இடம் இருக்கிறது, அவரவர் விருப்பத்திற்கு ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள், பெரிய சப்தமாக இருக்கு. இதை ஒரு 10 அடி தொலைவில் நின்று கேட்டால் எல்லா சப்தமும் மேர்ஜ் ஆகி ஒன்றா சேர்ந்து வெளியே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், உள்ள ஓன்னு ஒரே இறைச்சலாக இருக்குது என்பார்கள். ஒரு நாள் நம்ம சொல்ல மாட்டோம், ஏன் ஓன்னு சப்தமாக இருக்குன்னு தான் சொல்கிறோமே தவிர ஏன் ஆன்னு சத்தம் போடுறாங்க, ஏன் ஊன்னு சத்தம் போடுறாங்கன்னு சொல்லியிருக்கோமா? சப்தங்களின் தொகுப்பும் ஓம் தான். சப்தங்களை உருவாக்குகிற அடிநாதமும் ஓம் தான். இதுதான் நாதத்தினுடைய தொடக்கம் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அந்த ஓம் தான் ஓங்காரம் என்று அழைக்கப்படுகிற பிரணவநாதம். அது இல்லையானால் உலகமும் இல்லை, உயிரும் இல்லை. இப்போ நாம் இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம் உயிரில் ஓங்காரம் கலந்திருப்பதனால் உயிரோடு இருக்கிறோம். ஜீவனோடு சேர்ந்து ஓங்காரம் இயங்கி கொண்டிருக்கிறது, அதனால் நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அதே பிரணவநாதன் தான் உலகத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த அபூர்வமான ஆற்றல் மிகுந்த இந்த சப்த அலை கண்ணுக்கு தெரியாத சூட்சமமான உருவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. சூட்சுமம் என்று சொன்னாலேயே உருவம் கண்ணுக்கு புலப்படாதது என்று பொருள். அதிலிருந்து தான் காடு, மலை, வனம், இந்த உலகில் உள்ள சகல வஸ்துக்கள், மானுடர்கள், எல்லா ஜீவராசிகள், ஆறுகள் எல்லாம் உருவாகியிருக்க. இதே ஒரு குருகுலத்தில் ஒரு குருநாதர் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்து போச்சு. அவர் கேட்டால், சுவாமி ஒரு சந்தேகம் கேட்கலாமான்னா? தாராளமாக கேளப்பான்னா. இல்லை, இந்த பிரணவத்திலிருந்து தான் எல்லாம் உருவாயிருக்குன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி இவ்வளோ பெரிய மலை, இவ்வளோ பெரிய கடல், இவ்வளோ பெரிய வனம், அதுக்குள்ளேருந்து எப்படி உருவாகி இருக்க முடியும்? பிரணவமே ஒரு சூட்சமான சப்த அலைங்கிறீங்களே, அதிலிருந்து இவ்வளோ பெரிய காடும் மலையும் மரமும் நதியும் கடலும் எப்படி உருவாகியிருக்கான்? ஆச்சரியமாக இருக்கிறது. கோள்கள், வானம், நட்சத்திரம், பூமி எல்லாம் அதிலிருந்து தான் உருவாச்சுன்னா நம்ப முடியலையேன்னு சொன்னார். அவரால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கம் சொல்லி சொல்லி பார்த்தார். அவனுக்கு பிடிபடவே இல்லை. ஒரு 10 நாள் கழித்து சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சந்தேகம் கேட்ட சிஷ்யனை கூப்பிட்டு அந்த இருக்கு பார், இவ்வளோ பெரிய அத்தி மரம் இருக்குது பார், நேராக போய் அந்த அத்தி மரத்துக்கு அடியில் பழமாக இருக்கும், ஒரு பழம் எடுத்துகிட்டு வாடான்னார்.
இவன் குரு எதுக்கோ கேட்குறாருன்னு நேராக போய் ஒரு பழம் எடுத்துன்னு வந்தான். அந்த பழத்தை கொண்டாந்து கையில் கொடுத்த உடனே அவர் சொன்னார், பழத்தை 2ஆக பிரித்து பாடுறான்னார். அவன் பழத்தை 2ஆக விரித்து பார்த்தான். அந்த பழத்தை 2ஆக பிரித்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? உள்ள விதைகளாக இருக்குது, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத விதையாக இருக்குது. அதில் ஒரே ஒரு விதையை மட்டும் கையில் எடு, விரல் நுனியில் எடுனார். இவன் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், ஆனால் ஒரு விதை வரமாட்டேங்கிறது, 4-5 சேர்ந்து வருது. இவன் ஒட்டிகிட்டு வருதே, ஒன்று எடுக்க முடியலையே, ரொம்ப சின்னதாக இருக்கேன்னா. அவர் சொன்னார், பேசாமல் ஒரு சின்ன குச்சி எடுத்துகிட்டு வா, அந்த குச்சியோட நுனியில் இந்த ஒரு விதையை மட்டும் முயற்சி பண்ணி எடுடான்னார். இவன் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு விதையை மட்டும் ஒரு குச்சியோட நுனியில் எடுத்துட்டான். எடுத்தப்பறம் சுவாமி இந்த எடுத்துட்டேன்னா. அவர் சொன்னார், சரி அந்த ஒரு விதையை எடுத்துட்டே இல்லையா, அதை இப்போ உன்னோட நகத்தால் 2ஆக கிள்ளி பாருனார். இவன் சரின்னு நகத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு 2ஆக கிள்ளி பார்த்தான். அப்புறம் சொன்னார், 2ஆக்கிட்ட இல்லையா அந்த சின்ன விதையை, அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னார். அவன் சொன்னான், சுவாமி அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன விதையை எடுத்து 2ஆக்கி உள்ளே எட்டி பார்த்தா அந்த விதைக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவர் சொன்னார், ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற பற்றியா, அந்த ஒன்றுமே இல்லாதது தான் அந்த விதைக்குள்ளே அடங்கியிருக்கிற சூட்சமான சக்தி. அந்த ஒன்றுமே இல்லைன்னு உருவம் இல்லாமல் இருக்கே, அந்த சக்தியிலிருந்து தாண்டா இவ்வளோ பெரிய மரம் உண்டாயிருக்கு. இவ்வளவு கிளைகளோடும் தலைகளோடும் இத்தனை பழத்தையும் உதிர்த்து கொண்டு ஒரு சைன்யமே தங்கியிருக்கிற மாதிரி நிழல் தருகிற ஒரு அடர்ந்த மரமாக இருக்கே, இந்த மரம் உருவானத்துக்கு காரணமாக இருந்தது. இப்போ நீ கையில் எடுத்து 2ஆக பிரித்து பார்த்து உள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறியே, அந்த கண்ணுக்கு புலப்படாத சக்தி சூட்சமாக அந்த விதைக்குள்ளே இருக்குது பற்றியா, அதிலிருந்து தான் இவ்வளோ பெரிய விருட்சம் வந்திருக்கு. இந்த விதை பூமியில் விழுந்து மண்ணோடையும் காற்றோடையும் சூரிய வெளிச்சத்தோடையும் சேர்ந்து தொழிற்பட்டு ஒரு சின்ன முளையாக வந்து, அப்புறம் அதுக்கு மேலே பெருசாக வந்து ஒரு செடியாக வந்து 2 கிளை வந்து, அப்புறம் சின்ன மரமாக வந்து பெரிய மரமாக வந்து இவ்வளோ பெரிய அத்தி மரமாக படர்ந்துருக்கே. இதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது கடுகை விட சின்ன விதைக்குள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒன்றுமில்லை என்று நீ சொல்லுகிறாயே அந்த சூட்சும சக்தி. இதைத்தான் மாணிக்க வாசகர் பாடினார், இறைவன் உண்மையாகவும் இருக்கிறான், இன்மையாகவும் இருக்கிறான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்றான். இன்மை என்றால் ஒன்றுமில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்மை என்பது இறைவனுடைய சூட்சும சக்தியாக இருந்து தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே இருந்து தான் இவ்வளோ பெரிய விருட்சம் வந்திருக்கிறது என்று குருநாதர் சொன்னார். உடனே அவன் பார்த்தான், இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா. இப்போ புரிஞ்சுட்டா இல்லையா, அது மாதிரி தான் ஓங்காரத்திலிருந்து தான் சகலமும் உருவாகி இருக்கிறது. ஓங்காரம் இல்லை என்றால் சிருஷ்டியே கிடையாது. அதனால்தானே பிரம்மா சிருஷ்டி தொழிலை பண்ணக்கூடிய பிரம்மாவை பார்த்து கந்த புராணத்தில் ஒரு செய்தி இருக்கும், படிச்சிருப்பீங்க. பிரம்மாவை பார்த்து முருகப்பெருமான் கேட்டான், நீ தானே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுற வேலையை பண்ணுற, அப்போ அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த ஓங்காரம் ஆதாரமாக இருக்கிற பிரணவத்தோட பொருளை சொல்லுன்னு கேட்டான். இந்த பிரணவத்துக்கு என்ன பொருள் சொல்லுன்னு பிரம்மாவை முருகன் கேட்டார். பிரம்மாவால் சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியாததுனால முருகன் என்ன செய்தார், பிரம்மாவை குட்டி சிறையில் அடைத்தார்னு கந்தபுராண கதை. பிரம்மா சிறையில் இருந்தார். உடனே சிவபெருமானுக்கு செய்தி போச்சு. அவர் வந்தார், முருகா பிரம்மாவை சிறையிலிருந்து விடணுமே. அப்போ முருகன் சொன்னான், படைக்கிற கடவுளுக்கு பிரணவத்தோட பொருளை சொல்ல தெரியல, அப்போ பிரணவத்தோட பொருள் தெரியாமல் பிரம்மா படைச்சிருப்பாரா அப்படின்னா, பிரம்மாவுக்கு தெரியும். ஆனால் தன்னை விடவும் ஞானத்தில் சிறந்தவனாக இருக்கிற ஞான பண்டிதனாகிய குழந்தையை பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பிரம்மாவுக்கு இருந்த ஒரு வகையான தயக்கம். அதுக்கு மேலே தெரிந்த விஷயத்தை சரளமாக சொல்ல முடியாத அளவுக்கு நான் தான் சிருஷ்டி பண்ணக்கூடியவன் என்ற நினைப்பில் வந்த ஒரு சிறு ஆணவம். இந்த ரெண்டும் சேர்ந்து தடுக்குதா, சரியாக சொல்ல முடியல. சிறையில் அடைச்சிட்டார் முருகன். சிவபெருமான் வந்து சொல்கிறார், முருகா பிரம்மாவை சிறையிலிருந்து பிரணவத்தோட பொருளை சொல்ல தெரியல, அதான் குட்டி சிறையில் அடைச்சேன்னு சொல்லி நீங்களே வந்து கேட்டதுனால சிறை விடுகிறேன்னு சிறையை விட்டார். அப்போ சிவபெருமான் சொன்னார், அந்த பிரணவத்தோட பொருளை நீ எனக்கு சொல்கிறார். ஈசன் பிரணவத்தின் பொருள் உணராதவனா, ஈசனுக்கும் பிரணவத்தோட பொருள் தெரியும். ஆனாலும் முருகனுடைய வாயினால் கேட்கணும் ஆசை. அந்த முருகன் வலது செவியில் பிரணவத்தினுடைய பொருளை சிவபெருமானுக்கு ஓதினான். அப்போ ஈசன் சொன்னார், இடது காதலையும் சொல்லணும், ஏன்னா இடது பாகம் அம்பாளுடையதல்லவா,
தாயாரும் கேட்டு சந்தோஷப்படட்டும்னா இரு செவியிலும் பிரணவத்தினுடைய பொருளை முருகன் ஓதி அருளினான். அதனால்தான் அவனுக்கு தகப்பன் சாமின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு படிக்கிறோம். இந்த பிரணவன்தான் சிருஷ்டிக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டது. பிரணவன்தான், ஓங்காரந்தான் நம்முடைய சீவனுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னதமான நாதம் இந்த பிரணவன்தான். இந்த பிரணவத்தை வச்சு தான் சிருஷ்டி தொழிலே நடக்குதுன்னு புராணங்கள்லாம் சொல்லியாச்சு. பிரம்மா அதை வச்சு தான் சிருஷ்டி பண்ணிகிட்ருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சர்வத்தையும் மண்ணையும் காற்றையும் நெருப்பையும் ஆகாசத்தையும் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடியதான அபூர்வமான நாதன்தான் ஓங்காரம் என்கிற பிரணவம். ஏகாட்சர மந்திரம் அப்படின்னு வைத்திருக்கிறார்கள். மண்ணை வாழ வைத்து கொண்டிருப்பதும் அந்த பிரணவன்தான். நம்ம மண்ணை இந்த 5 பூதங்களையும் நாம் பெரும்பாலும் அதிகமாக சிந்தித்து பார்க்கறது இல்லை. இந்த மண் மேலே சௌகரியமாக உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் இந்த மண் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருந்து நம்ம தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். என்றைக்காவது இந்த பூமி ஏதாவது இடைஞ்சல் பண்ண ஆரம்பித்தாதான் நமக்கு உடனே பகவானே இங்கே வந்துடக்கூடாதே, பூகம்பம் எங்களை காப்பாற்று அப்படின்னு நினைப்போம். பீகாரில் வந்துருச்சுன்னா ஐயோ 8 அடி தூரம் இந்திய தேசம் 8 அடி வடக்கு பக்கமாக நகர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எர்த்குவேக்னால, பூகம்பத்தினால இந்திய தேசம் 8 அடி வடக்கு தேசையை நோக்கி நகர்ந்துட்டுன்னு செய்தி சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது தான் நமக்கு ஐயோ இந்தியாவிலேயும் வந்துருமா, மெட்ராஸில் எல்லாம் பூமி அசைஞ்சுது, சேர்லாம் உருண்டுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்படுறோம். இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பூமி நம்ம சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணை பற்றி நாம் கவலைப்படவே மாட்டோம். இந்த மண்ணை தான் தோண்டி அஸ்திவாரம் போட்டு எவ்வளவோ பாரத்தை ஏற்றி வீடு கட்டி அதில் உட்காந்து சௌகரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மண் நம்மளை தாங்குங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம். அந்த மண்ணை தான் தோண்டி கலப்பையை டிராக்டரை போட்டு உழுது விதைச்சி பயிர்களை விளைய வச்சு விவசாயம் பண்ணி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். தண்ணீர் தட்டுப்பாடு போச்சு, கார்பரேஷன் வாட்டர் வரலையானா வேறு வழி இல்லாமல் வீட்டில் பேசிப்போம். நம்ம வீட்டிலையே ஒரு போர் போட்டோம்னா அந்த தண்ணியவாவது மற்ற நேரம் பயன்படுத்திக்கலான்னு இந்த தண்ணிக்கும் மண்ணை தான் நம்பியிருக்கோம். அதை தோண்டினா உள்ளேருந்து தண்ணி வரும். அப்புறமா காரு வண்டி வாகனமெல்லாம் தெருவில் ஓடணும். இல்லை, அதுக்கும் என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். அந்த பெட்ரோலுக்கும் மண்ணை தான் நம்பியிருக்கோம். தோண்டினா தான் உள்ளேருந்து பெட்ரோல் கிடைக்கிது. அப்புறமா நம்ம போட்டிருக்கிற தங்கம், வைரம், நவமணிகள் அதுக்கும் மண்ணை தான் நம்பி இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். இப்போ நாள்தோறும் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற காய்கறி குப்பை இது எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே புதைச்சா அது எல்லாத்தையும் மக்க வச்சு அதுக்கு மேலே இருக்கிற செடிக்கு அதை உரமாக்கி கொடுத்து நாம் குப்பையை கொடுத்தோம் மண்ணுக்கு. ஆனால் அது ரோஜா புஷ்பத்தையும் அது பழங்களையும் கனிவர்க்கங்களையும் கொடுத்து நம்ம பசியை போக்கி நம்ம காப்பாற்றிட்டுருக்கு. இவ்வளவும் இந்த மண்ணுக்கு இதை விடவும் மேலே இருக்குது. இவ்வளவு சிறப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மண் மேலே தான் நாம் என்ன செய்கிறோம்? வாசம் பண்ணிவிட்டு இவ்வளவு சிறப்பு மிகுந்த மண்ணை தினம் நம்ம 2 காலாலையும் மிதித்து அது மேலே தான், அதுவும் மெதுவாக கூட நடக்க மாட்டோம். சில பேர் யார் மேலேயாவது கோபம் வந்தால் அந்த காலை அப்படி தரையில் ஓங்கி ஸ்டாம்ப் பண்ணுறது, அவங்கள மிதிக்கிறதுக்கு பதிலாக தரையை ஓங்கி ஒரு மிதிக்க. இத்தனையும் தாங்கிக்கிட்டு நம்ம சுமந்துட்டு இருக்கு மண். அதான் திருவள்ளுவர் சொன்னார். இங்கே அழகாக ஐயா பேசும்போது சொன்னாங்கல்ல, திருவள்ளுவரே ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வச்சு தான் ஆசான் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. திருவள்ளுவர் சொல்கிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலை. யாராவது ஒன்று இகழ்ச்சியாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பொறுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணை நினச்சிப்பார். என்னன்னா தன்னை இகழ்கிறவனை கூட தன்னை தோண்டுகிறவனை கூட தாங்கி கொண்டிருக்கிறது இந்த மண். அந்த மண்ணுக்கிட்ட இருந்து இந்த பாடத்தை படிச்சுக்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல. தன்னை தோன்றவனை கூட தாங்கிட்டு இருக்கேன் இந்த மண். அது மாதிரி தான் உன்னை இகழ்ந்து சொல்லிட்டா கூட பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மண்ணை உதாரணமாக திருவள்ளுவர் சொன்னார். மண் மட்டுமல்ல, பஞ்சபூதங்கள் எல்லாத்துலேயும் இந்த பிரணவந்தான் நிரம்பி இருக்கிறது. தண்ணீர்லேயும் நெருப்புலையும் ஆகாசத்துலேயும் காற்றுலேயும் இந்த பிரணவந்தான், இந்த ஏகாட்சரம் தான் நிறைந்திருக்க. அதனால் ஓங்காரத்தினுடைய சிறப்பு வார்த்தையால் சொல்லக்கூடியது அல்ல. அப்படிப்பட்ட ஆசான் அவர்கள் இந்த குடிலுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழகான பெயரை தேர்ந்தெடுத்து ஓங்கார குடில் அப்படின்னு ஒரு அருமையான பெயரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இது ஒரு சன்மார்க்க மையமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது இப்போ ரொம்ப இந்த நாட்டுக்கு தேவையாக இருக்கப்பட்ட அபூர்வமான செய்திகளை, நம்முடைய உலகத்துக்கே தேவையான விஷயங்களை அருளாளர்களினுடைய வரிசையில் அவதாரம் பண்ணிய
நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டுக்கு சற்று முந்தைய காலத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய ஆன்மீக சரித்திரம் படைத்த ராமலிங்க வள்ளலாரினுடைய பாதையில், அவர் காட்டிய வழியில் இந்த ஓங்காரக்குடியில் நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பது இன்னும் பெரும் சிறப்பு. அவங்க சொன்னாங்க, ஜீவ தயவு தான் ஒரு மனிதனை கடையேற்றும் என்பதைத்தான் ஒரு தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள் என்றால், வள்ளலார் சொன்னார் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். இந்த வள்ளலார் சொல்லுகிறார் ஜீவகாருண்யம்தான் மோட்ச வீட்டினுடைய திறவுகோல். ஆசான் சொல்லுகிறார்கள் ஜீவ தயவு தான் உன்னை கடை தேற்றும், அது இல்லைன்னா நீ கடை தேரவே முடியாது என்று அருமையாக சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய நிலைகளை கருதி பார்த்தோம் என்றால், இந்த எவ்வளவு தேவையான ஒரு விஷயம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உடம்புக்கு மனிதர்கள் பல நோய்கள், மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களினால், தேவையற்ற பழக்க வழக்கங்களினால், தேவையில்லாத ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை முறைகளினால், உணவு பழக்கங்களினால், சகவாசத்தினால் மனிதர்கள் பல நோய்களை விலை கொடுத்து வாங்கியது போல வாங்கி கொள்கிறார்கள். அந்த காலத்திலேயே குமரகுருபர சுவாமிகள் பாடுற காலத்திலேயே 4444 நோய்கள்னு பாடியிருக்கார் குமரகுருபரர் பாடும்போது. வைத்தீஸ்வரன் கோவில்னு இருக்கு பாருங்கள், அங்கே வைத்தியநாத பெருமான்னு ஈசன் அந்த திருநாமத்தோடு எழுந்துருளி இருக்கிறார். இந்த ஸ்தலத்தை பாடும்போது 4444 நோய்களையும் போக்குகிறவர் அப்படின்னு பாடுறாங்க. அப்போ அந்த காலத்திலேயே 4444 நோய் இருந்தது. இப்போ கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இது காரணம் மனிதர்களின் வாழ்க்கை முறைகளில் இருக்கிற மாறுபாடுகள். முக்கியமாக அவங்க சாப்பிட்ற உணவு, இங்கே வாழுகிற சூழ்நிலை, அவங்க மனதில் இருக்கிற எண்ணங்கள், நல்லெண்ணம் குறைவு, இது எல்லாம் சேர்ந்து நோயை கொண்டு வரும். நல்லெண்ணம் குறைய குறைய மனிதனுடைய நோயுடையவனாக மனிதன் ஆகிறான். அப்புறம் தேவையில்லாததை சாப்பிட்றதுனால எண்ணற்ற நோயை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வருகிறார். இது ரொம்ப அழகாக சொன்னார்கள். வள்ளலார் சொன்னார், இந்த புலைப்பசியும் கொலையும் புலைப்பசியும் உடையவர்களை புறவினத்தார்ங்கிறார் வள்ளலார். அவர்களை புறவினத்தார் அப்படின்னு தள்ளிட்டார். அப்படின்னா அவர்கள் அகவினத்தார் அல்லர், அவர்கள் புற இனத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். ஜாதி சமயம், உயர்ந்தவன் தாண்டவன், பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்கிற சமத்துவத்தை, சன்மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய வள்ளலார் பெருமானே, இந்த மாதிரி மிருகங்களின் தசையை சாப்பிடுகிறவனை புலைப்பசி உடையவன், அவன் புறவினத்தான், அவர் அகவினத்தான் அல்ல என்று சொன்னார். என்றால் நாம் ஆண்டவனை அடைவதற்கும் அனுபவிப்பதற்கும் பெரிய தடையாக இருப்பது என்ன என்றால் இந்த புலைப்பசி. அதனால்தான் அவங்க அழகாக சொன்னாங்க, கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னா. நான் ஒரு சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்முடைய கோயம்புத்தூரில் வாழ்ந்து சிறந்த மிகப்பெரிய விஞ்ஞான மேதை ஜிடி நாயுடு அவர்கள், அவங்க வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் படித்தேன். ஒரு கப்பலில் பயணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறார். கப்பல் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார். அந்த கப்பல் இடையில ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஒரு பாறையில் எதுலேயோ கடலில் மோதி அந்த கப்பல் உடஞ்சி, இன்னொரு கப்பல் வந்து உள்ளே இருக்கிறவர்கள் தண்ணீரில் தத்தளிக்கிறவர்களை காப்பாற்றுறதுக்காக வேறு ஒரு கப்பல் வந்து தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் தூக்கி எடுத்து அந்த கப்பலில் வச்சு காப்பாற்றினார்கள். அவ்வளோ பெரிய அந்த ஆபத்தை சந்திச்சுட்டு அவர் திரும்பி வந்த உடனே அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு பயமாக இல்லையா? கப்பல் உடஞ்சி கொஞ்ச நேரமாவது தண்ணியில் தத்தளிக்கிற நிலைமை வரும்போது நம்ம என்ன ஆகுமோ, நம்ம உயிருக்கு ஏதாகுமோன்னு ஒரு பயம் வந்திருக்கும்ல, உங்களுக்கு பயம் இல்லையா? அப்படி கடலில் பெரிய பெரிய அந்த கடலில் எவ்வளோ சுறா மீன்கள் அதெல்லாம் இருந்திருக்குமே அப்படி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஆமாம், என் கண்ணு முன்னாலேயே அந்த தண்ணிக்குள்ளே தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் காலை சுறா மீன் வந்து கடிச்சிக்கிட்டு இருந்தது, என் கண்ணால் பார்த்தேன், ஆனால் என்ன ஒன்றும் பண்ணல. இன்னொரு மனுஷனை பக்கத்தில் அந்த கப்பலில் இருந்து விழுந்தோன்னே சுறா மீன் வாயை திறந்துக்கிட்டு இருந்தது, அதுக்குள்ளே இன்னொரு கப்பல் வந்து எங்களை காப்பாற்றிடுச்சு. அப்போ கேள்வி கேட்டவன் சொன்னால், அந்த சுறா மீன் பக்கத்தில் தான் இது நடந்திருக்கு, அது உங்களை கடிக்கும்னு உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டான். அதுக்கு ஜிடி நாயுடு சொன்னார், நான் கரையில் வாழும்போது இந்த பிராணிகளுக்கு எந்த துன்பமும் செய்யலை, அதனால் நான் தண்ணிக்குள்ளே கிடக்கும்போது அந்த பிராணிகள் என்ன ஒன்றும் பண்ணலை. எவன் கரையில் இருக்கும்போது அதையெல்லாம் சாப்பிட்டானோ அவனெல்லாம் இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அது பழி வாங்கிக்கிட்டு இருக்கு, என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு எனக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு, என்ன ஒன்றும் பண்ணவும் இல்லைன்னார். இது ஒரு வேடிக்கையான கதையல்ல, அது உண்மைதான்.
அது உண்மையும் கூடத்தான். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய பிராணிகள், பட்சிகள், மிருகங்கள், ஜீவராசிகள் மேலே நாம் ஒத்த அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் மனிதர்களின் முக்கியமான கடமைகளில் ஒன்று. அதனால தான் குறைவில்லாத உயிர்கள் வாழ்கன்னு நாங்கள் சைவ சமயத்தில் குறைவில்லாத மனிதர்கள் வாழ்கன்னு சொல்லலையே. மனுஷன் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு வாழ்த்தலையே. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க. அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் சௌகரியமாக இருக்கட்டும், அப்படித்தானே வாழ்த்தினார்கள். எல்லா உயிரினங்களும் சௌகரியமாக இருக்கட்டும் வாழ்த்தினார்கள். வள்ளலார் பாடினார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் உவக்கின்றார் யார்? அவர் உள்ளந்தான் எம்பெருமான் சுத்த சித்துருவாய் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன், அந்த வித்தகர்தம் சேவடிக்கே ஏவல் செய்ய என் சிந்தை மிக விழைந்ததாலோன்னு பாட்டார். எல்லா உயிரையும் தம்முயிர் போல எண்ணி அப்படின்னு பாடிட்டார்ல. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. அதுதான் ஜீவ தயவு. நம்ம மாதிரியே அதுக்கும் ஒரு உயிர் இருக்கிறது. அதை துன்பப்படுத்துவதற்கு எந்த விதத்தில் நமக்கு அதிகாரம் இல்லை. இறைவன் படைப்பில் நமக்கு எப்படி ஒரு இடம் இருக்கிறதோ அது மாதிரி தான் பட்சிகள், பறவைகள், பிராணிகளுக்கு ஒரு இடம் இருக்கு. அதனால் அவைகளை துன்பப்படுத்தக்கூடாது. ஒரு சந்தையில் உட்காந்து கையில் ஒரு கூண்டை வச்சு ஒரு 10-15 புறாக்களை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சந்தையில் விற்கிறதுக்காக ஒருத்தன் உட்காந்துருந்தான். அந்த சந்தையில் போய் சாமான் வாங்கிறதுக்காக ஒருத்தர் ஒரு சேட்டு போகிறார். என்னப்பா இந்த கூண்டில் வச்சுருக்கே எதுக்குன்னார். விற்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். இதை வாங்கிட்டு போய் என்னப்பா பண்ணுவாங்க? அவன் சொன்னால், இதை வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, அதான் விற்கிறதுக்கு வச்சுருக்கேன். என்ன விலை சொல்கிறேன்னு அவர் கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஒரு 300 ரூபா கிடச்சா கொடுத்துடலாம்னு இருக்கேன். சரின்னு 300 ரூபாயை கொடுத்தார் அந்த சேட்டு. கொடுத்துட்டு உள்ளே இருக்கும் ஒரு 10 புறா இருக்கும், ஒரு 7-8 புறாவாவது இருந்துடும். எல்லாத்தையும் கொண்டாடினா. அவள் விற்கிறதுக்குன்னே எல்லா புறா கால்லையும் கயிறை கட்டி வச்சுருக்கான், பறக்காமல் இருக்கிறது. சரி கொடுன்னு வாங்கினார். அந்த கூண்டை விட்டு வெளியே கையில் வாங்கின உடனே அந்த காலில் கட்டியிருந்தானே ஒரு கயிறு, அந்த கயிறை அவுத்து விட்டார். அவுத்துட்டு ஒவ்வொரு புறாவாக ஆகாசத்தை நோக்கி வீசிட்டார். எல்லாம் சிறகடிச்சு பறந்து போயிட்டு. அவன் கேட்டான், ஏயா வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறேன்னா எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டியேன்னா, இதை வாங்கிட்டு போய் எவனாவது சாப்பிட்டு அந்த உயிரை கொன்று பாவத்தை கட்டிக்குவான், அதுக்கு பதிலாக எனக்கு 300 ரூபா செலவானாலும் பரவாயில்லன்னு சுதந்திரமாக எல்லாம் பறக்கட்டும்னு விட்டுட்டேன்னார். சின்ன சின்ன பிராணிகளுக்கு கூட தொல்லை கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. நாம் அவைகளுக்கு தொல்லை கொடுத்தால் அந்த துன்பம் அவங்க சொன்ன மாதிரி வேறு ஒரு வழியில் நமக்கு வந்து தான் தீரும். இங்கே பாருங்கள், ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்குது. ராமர் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியவர் சிற்றன்னையோட சூழ்ச்சினால் 14 வருஷம் காட்டுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணி வனத்துக்கு புறப்பட்டார். புறப்படும்போது சீதையும் வனத்துக்கு போயிட்டாங்க, ராமரோடு போகிறாங்க. இந்த 2 பேருமா வனத்தில் நடந்து போய் கங்கை ஆற்றங்கரையில் இருந்தாங்க. அப்போது தசரத சக்கரவர்த்தி புள்ள காட்டுக்கு போன வருத்தத்தில் அப்படியே மூர்ச்சையாகி மயக்கமாக கிடக்கிறார். உடனே ஒருத்தர் சுமந்திரன் ஒருத்தரை கூப்பிட்டு நேராக போய் தேரையும் கொண்டு போய் காட்டுக்கு போன ராமரையும் சீதையும் கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு தசரதன் சொல்கிறான். உடனே அந்த மூர்ச்சையாக இருக்கிற மன்னன் சொன்னதை கேட்டு தேர் எடுத்துக்கிட்டு சுமந்திரன் போனான் கங்கை ஆற்றங்கரைக்கு. போனவுடனே ராமர் சொன்னார், இல்லை நான் வரக்கூடாது, நான் திரும்பி வந்துட்டேன்னா எங்கள் அப்பா வாக்கு தவறுனவர் ஆயிடுவார். அவர் வாக்கு கொடுத்துட்டாரே, அதனால் வாக்கு தவறுனவர் ஆயிடுவார். அந்த பாவத்தை எங்கள் அப்பா செய்ய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் வனத்து எல்லைக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டேன், நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். உடனே என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணும் அப்படின்னு ராமர்கிட்ட செய்தியை வாங்கிட்டு அந்த சுமந்திரன் புறப்பட போகிறான், பழையபடி நாட்டுக்கு வரப்போகிறான். அப்போ சீதை சொன்ன, இந்த பார் சுமந்திரா, எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை மனசில் வச்சுக்க, என்னன்னு கேட்டான் அவன். அப்போ சீதை சொன்னால், நான் அரண்மனையில் இருக்கும்போது இந்த கிழிக்கெல்லாம் பால் சோறு கொடுப்பேன், இந்த மைனா புறாவுக்கெல்லாம் தானியங்கள் கொடுப்பேன். இப்போ நான் 14 வருஷம் காட்டுக்கு வாசம் பண்ண வந்துட்டேன், அதெல்லாம் கவனிக்காமல் இருந்துடாமே. அந்த கிழிக்கு பால் சோறு கொடுக்கணும், அந்த மைனா குருவி இதுக்கெல்லாம் அரிசி தானியங்கள் போடணும், அது வந்து கூப்பிடும், பேசாமல் ஆள் இல்லைன்னு திரும்பி போயிடாம அந்த பறவைகளுக்கு வேண்டியதை பண்ண சொல்லி நான் சொன்னேன்னு போய் என் சகோதரிகள்கிட்ட சொல். சகோதரிகள் பரத லக்ஷ்மண சத்ருகனுடைய மனைவிமார்கள். இவளே காட்டில் போய் எவ்வளவோ கஷ்டப்பட போகிறாள். ஆனால் வனத்துக்கு போகிறவ சொல்லிவிட்ட செய்தியை பார்த்தீங்களா, புறாவும் மைனாவும் அரிசி கிடைக்காம தானியம் கிடைக்காம இருந்துடாம, கிழி பால் சோறு இல்லாமல் கஷ்டப்படுறாம,
அதுக்கு வேண்டிய உணவை கொடுக்க சொல்லிட்டு இந்த பறவைகள் மேலே அவளுக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்துகிறா. தான் அனுபவிக்க போகிற கஷ்டம் எவ்வளவு, அரமணை வாழ்க்கையை விட்டுட்டு போகிறோமே, வனத்தில் என்னென்ன சங்கடப்பட போகிறோமோ, இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அதையெல்லாம் மறந்து அந்த பறவைகளுக்கு வேண்டியதை செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு போனான். அது மாதிரி அவனும் சரின்னு கேட்டுட்டு வந்து சொன்னான். இந்த பறவைகள் மேலே அவளுக்கு அன்பு இருந்துச்சு பார்த்திங்களா, அது என்ன விதமாக திரும்பி வந்துச்சு அப்படின்னா, காட்டில் வாசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தானே ராவணன் வந்து சீதையை பூமியோடு அகழ்ந்து ஆகாச மார்க்கமாக தூக்கிட்டு போனான். அப்படி தூக்கிட்டு போகும்போது சீதையை காப்பாற்றுறதுக்காக ஒரு பறவை, ஜடாயு என்கிற கழுகு அரசன், நேராக வந்து ஆகாசத்தில் ராவணனோட சண்டை போட்டு அப்புறம் ராவணன் வாழால் அதோட சிறகை வெட்டி வீழ்த்திட்டு தான் சீதையை தூக்கிட்டு போனான். அப்போ அந்த சீதையை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ முயற்சி பண்ணி அந்த ஜடாயுங்கிற கழுகு அரசன் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டான். எப்படி இருக்கிறது பாருங்கள். ராமாயணம் சொல்லுது, ஒரு புறா மேலே, ஒரு கிழி மேலே, ஒரு மைனா மேலே சீதைக்கு இருந்த ஒரு பரிவு, அந்த பறவை இனத்தை சேர்ந்த ஒரு ஜடாயு தன்னுடைய உயிரையே அவளுக்காக பரித்தியாகம் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுகிறது என்று சொன்னால், நாமும் ஜீவராசிகளுக்கு நல்லது பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும். நாம் ஜீவராசிகளுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினால் அது வேற எந்தவாது ஒரு வழியில் நமக்கு இன்னலை கொண்டு வந்து சேரும். அதுதான் ஜீவகாருண்யத்தை மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் என்று சொன்னார். நம்ம மாதிரியே தான் இந்த ஜீவராசிகளும் இந்த பூமியில் ஒரு முக்கியமான அங்கம் வகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எவ்வளோ உபகாரம். அவங்க சொன்னாங்க, ஆடு ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு பிராணி, அதுதான் தினம் தினம் ஏராளமாக கொள்கிறார்கள், எவ்வளோ பாவம் அப்படின்னு சொன்னார்கள். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், பஸாரில் எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம், ஒரு முக்கியமான ஊரில் மெயின் ரோட்டில் காரில் போய்கிட்டு இருக்கோம். ஒரு லாரி நிறைய அந்த ஆட்டை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஒரு லாரி முழுசும் இருக்குது ஆட்டை. அந்த ஆட்டை கொண்டாந்து அந்தந்த கடைகளுக்கு உயிரோடு சப்ளை பண்ணுவான் போல் தெரியுது. அந்த லாரியை ஒரு கடை முன்னால் நிறுத்தியிருக்கான். நிறுத்திட்டு என்ன செஞ்சேன் தெரியுமா, கண்ணால் நான் பார்த்தது, அந்த லாரிக்குள்ளே இருந்து ஒருத்தன் இந்த ஆட்டை பிடிச்சி தெருவில் எப்படி தூக்கி தூக்கி வீசுகிறான். இவன் தெருவில் அந்த கடைக்கு எத்தனை ஆடுன்னு கணக்கு இருக்கும் போல் அந்த ஆட்டை தூக்கி இப்படி வீசுகிறான். வீசினதில் ஒரு பாதி ஆட்டுக்கு மேலே கால் உடஞ்சி கிடக்குது. அதுக்கு மேலே எழும்பி நடக்க முடியல, கால் உடஞ்சி கிடக்குது. இந்த வீசினவனும் அதை பற்றி கவலைப்படலை, அந்த கடைக்காரனும் அதை பற்றி கவலைப்படலை. நாளைக்கு சாக போகிற ஆடு தானேன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். இவன் எனக்கு விற்பனை ஆகி போச்சுன்னு இவன் முடிவு பண்ணிட்டான். ஒரு ஆட்டுக்கு அதுக்கு கால் நடக்க முடியாமல் அதுக்கும் வலி வேதனை எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அதை ஏதோ தூக்கிட்டு போன மாதிரி இழுத்துக்கிட்டு போய் உள்ளே கொண்டு போடுறான். அடுத்த நாள் அதை கொன்று அதை வணிகம் பண்ண போகிறான். அதோட மாமிசத்தை வாங்கி சாப்பிடுகிற மனுஷனுக்கும் இந்த பாவத்தில் ஒரு பங்கு இல்லாமல் எப்படி இருக்கும்? இதன் மூலமாக அவனுடைய ஆத்மசக்தி தான், இதை சாப்பிட்றதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கிறது என்றால் அவனோட ஆத்மசக்தி தான் முழுவதும் வீணாக போகும். அவனுடைய ஆத்மசக்தி முழுவதும் வீணாக போகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரியான உணவுகள் மனிதனின் மனசாட்சியை மழுங்கடிக்கும். அப்புறம் அவனுடைய புத்தி கூர்மைக்கு இடையூறு விளைவிக்கும். இதெல்லாம் சாப்பிட்ற நாட்டிலேயே இதை சொல்லி வச்சுருக்கான். ஷேக்ஸ்பியர் உலகப்பெரிய நாடக ஆசான். அவன் நாட்டில் அதுதான் சாப்பிட்றான். ஆனால் அவனே எழுதி வச்சான், அதிகமாக புலால் சாப்பிட்டு ஒருத்தன் புத்தியே இல்லாமல் போயிட்டான்னு. அப்போ அவர்களே ஒத்துக்கொள்ளுகிற அளவில் தான் இருக்கிறது இந்த விஷயம். என்றால் நாம் உண்பதற்கென்று இறைவன் சில அருமையான வஸ்துக்களை எல்லாம் படைத்திருக்கிறான். உண்பதற்கென்று படைத்திருக்கிற வஸ்துக்களை ஏராளமாக இருக்கும்போது அதை விட்டு உயிர்களை புசிக்கிற, புலாலை உண்ணக்கூடிய, ஜீவகாருண்யத்துக்கு முற்றிலும் விரோதமான இந்த செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு காட்டின மிகப்பெரிய வழியாக இருந்திருக்க. அது வள்ளலாரோட ரொம்ப நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறது இந்த ஓங்கார குடில். அதனால்தான் இந்த சன்மார்க்கம் என்று வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு இடமா இருக்குது. யாருக்கும் தனிப்பட்ட பாத்தியதை உடையதாக, தனிப்பட்ட சொந்தம் உடையதாக இல்லாமல், சொந்த பந்தங்களை எல்லாம் தாண்டி இங்கு வருகிற தொண்டர்கள் அனைவருக்கும் சொந்தமாக இருக்கிற ஒரு சன்மார்க்கம் இங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப தலைவணங்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல், சிறப்பான ஒரு நடைமுறை. அதில் ரெண்டு கருத்துக்கு இடமே கிடையாது. இங்கே வந்தவுடன் நான் கேட்டேன், நீங்கள் வழிபாடு எப்படியெல்லாம் நடக்கிறது? இப்போ அவர்கள் சொன்னார்கள், காலையில் எழும்பின உடனே குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல்ல எழும்பணும், அதிகாலையில் எழும்பணும்னு வச்சுருக்காங்க. அதிகாலையில் எழும்புனா
காற்றில் எல்லாம் தூய்மையான ஜீவனை வளர்க்கிற அருமையான காற்று ஓசோன் இருக்குது, அதான ஓஜஸ் என்கிறார்கள். அதை சுவாசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதிகாலையில் பகவானை நினைக்கணும் வைத்தார்கள். அப்புறமா ரொம்ப எளிமையான பிரார்த்தனை முறைகள், சித்தர் பெருமக்களை வணங்கி அவர்களை தொழுது நாம மந்திரங்களை சொல்லி மிகவும் எளிமையான முறையில் நடைபெறக்கூடிய வழிபாட்டு முறை, எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிற வழிபாட்டு முறை. இதில் ஆடம்பரத்துக்கோ வேறு எந்த விதமான சம்பிரதாயங்களுக்கோ அதிகப்படியான முக்கியத்துவம் இல்லாமல் எளிமையாக கடைபிடிக்க தகுந்த நாம ஜபங்களாலான ஒரு எளிமையான வழிபாட்டு முறை என்று அருமையாக சொன்னார்கள். ஆசான அவர்களுடைய உபதேசத்தை படிக்கும்போதும் நான் பார்த்தேன், தினமும் நாமாவை சொல்லு. இந்த நாமாவை சொல்கிறதுலேயே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள்லாம் வெளியே போய் பகவான் நம்ம அருள் சக்தியால் நிரப்புறதுக்கு தான் நாமாவை சொல்லி வைத்தார்கள். இது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்கிற எளிய ஒரு பக்தி முயற்சி. பழைய காலத்தில் பாருங்கள், நம்முடைய புராணங்களில் படித்து பாருங்கள், பக்தி முயற்சி என்பது அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் எப்படி இருந்திருக்கிறது. கிருத்த யுகத்தில், திரேதா யுகத்தில், துவாபர யுகத்தில் பெரிய பெரிய யாகங்களை பண்ணியிருக்கிறார்கள். மிகப்பெரிய யாகங்களை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பொருட்செலவில் இவ்வளோ பிரயத்தனப்பட்டு பெரிய பெரிய யாகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தெய்வத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு பஞ்சாக்கினிக்கு நடுவில் இருந்து தபஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காட்டில் போய் கரடி புலி சிங்கத்தோடு வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் காவி வஸ்திரம் இல்லை, சாக்கை கட்டிக்கிட்டு தபஸ் பண்ணியிருக்காங்க. மலை குகையில், கடற்கானலில், நதி ஓரங்களில், வனாந்திரங்களில் இப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டங்களில் இப்படியெல்லாம் இறைவனை அடைவதற்கு சிரமப்பட்டு பிரயத்தனம் பண்ணியிருக்கிறார்கள். இப்போ நாம் வாழக்கூடிய காலம் கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் எல்லாம் தாண்டி இப்போ நாம் கலியுகத்தோட கடைசி பகுதியில் இருக்கோம். இந்த கலிகாலத்துக்கு சொன்னாங்க, கலி சந்தாரண உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. இந்த அந்த உபனிஷத்து சொல்லுது, இந்த கலிகாலத்துக்குன்னு ஏராளமான புது புது பாவங்கள் தீமைகள் எல்லாம் வந்து போச்சு. அதுதானே கலிகாலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தீமைகள்லாம் பாரத கதை முடிவடைகிறது பாருங்கள். அது முடிவடைகிற நேரத்தில் தான் கலிகாலம் பிறக்குது. அது வரைக்கும் துவாபர யுகம், அதுக்கப்புறம் தான் கலியுகம் வந்துச்சு. அது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த துவாபர யுகத்தில் கூட தர்ம மகாராஜா அந்த போரெல்லாம் முடிஞ்சு சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தாராம், அரசாட்சி பண்ணும்போது 2 பேர் அங்கேருந்து ஒரு வழக்கை தீர்க்க முடியாமல் ராஜசபையில் நின்னானா. என்னப்பா 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் கேட்டார். மகாராஜா, எங்களுக்கு இதை கேட்டு நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், என்ன முதல் ஆள் சொல்லு அப்படின்னு கேட்டார். உடனே இந்த 2 பேர் வழக்கோட வந்ததில் ஒருத்தர் சொன்னான், மகாராஜா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பணம் இல்லாமல் சிரமப்பட்டு பொருள் இல்லாத சிரமம் போச்சு, என்ன செய்யன்னு தெரியாமல் அந்த தரித்திரத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக எனக்கு சொந்தமாக ஒரே ஒரு நிலம், அதை இவங்கிட்ட விற்றுட்டேன். அந்த நிலத்தை இவன் வாங்கிட்டு போயிட்டான். இவன் வாங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு. நேற்று என் வீட்டில் கதவை தட்டி என்ன சொல்கிறான், உங்ககிட்டருந்து நான் அந்த நிலத்தை வாங்கிட்டேன்ல, அந்த நிலம் எவ்வளவோ அதுக்குள்ள காசை உங்கள்கிட்ட கொடுத்து நிலத்தை வாங்கிட்டேன். நேற்று தான் உங்கள்கிட்ட வாங்கின நிலத்தை உழலான்னு சொல்லி கலப்பையோடு போய் நல்ல நேரம் பார்த்து நிலத்தில் இறங்கி உழப்போனேன். அந்த உழப்போன உடனே டொங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு நிலத்தில். என்னடாப்பா கலப்பப்பட்டு சத்தம் கேட்குதேன்னு தோண்டி பார்த்தா ஒரு பெரிய தங்க பானை. அந்த பானை நிறைய தங்க காசுகள். அதனால் அதை கஷ்டப்பட்டு அதை தோண்டி எடுத்துகிட்டு அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு சொல்லி, நீ நிலத்தை தானே எங்கிட்ட விற்ற, அதுக்குள்ளே இருக்கிற தங்க பானையும் தங்க காசுகளும் எனக்கு சொந்தம் இல்லையே, உன் நிலத்தில் அது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீ அந்த நிலத்தையே எங்கிட்ட விற்றுருக்க மாட்டியே. நிலத்துக்கு தான் நான் காசு கொடுத்தேன், ஆனால் அதை விட பல மடங்கு விலை மதிப்பில்லாத தங்க காசும் தங்க பானையும் உன் நிலத்துக்குள்ளே இருக்குது, அதனால் அதை ஒப்படைக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை வாங்கினவன் சொல்கிறான். உடனே நிலத்தை விற்றவன் ஒப்படைக்கிறதுக்கு வந்தேன் மகாராஜா, இவன் வாங்க மாட்டேங்கிறான், நான் என்னைக்கு விற்றுட்டனோ அதில் இருக்கிற கல்லோ முள்ளோ தங்கமோ வெள்ளியோ எல்லாம் வாங்கினவனுக்கு தான் சொந்தம், அதனால் அது மேலே பாத்தியத்தை கொண்டாடினா எனக்கு பாவம் வரும்னு இவன் வாங்க மாட்டேங்கிறான், அதனால தான் 2 பேருக்கும் வழக்குனா. அந்த விற்றவங்கிட்ட நீ என்னப்பா பண்ண, இல்லை வறுமையோட கூறு நிலத்தை விற்றா சௌரியமாக இருக்கலாமேன்னு தான் விற்றேன், ஆனால் என்னைக்கு விற்றுட்டனோ அன்னைக்கு அதில் இருக்கிற பொருள் வாங்கினவனுக்கு தான் சொந்தம், அதனால் அதை நான் திருப்பி வாங்கினேன்னா பாவம் வரும், நான் வாங்க மாட்டேன். வாங்கினவன் சொல்கிறான் இது விற்றவனுக்கு தான் சொந்தம்ங்கிறான்.
விற்றவன் சொல்கிறான், இதை நான் வாங்கினா பாவம் பிடிக்கும், அது வாங்கினவனுக்கு தான் சொந்தம், நான் விற்றுட்டேன்ல, அப்புறம் அதில் இருக்கிறது அவனுக்கு தான். ராஜா அப்படியே பார்த்தார். தர்ம மகாராஜாவுக்கு என்ன தீர்ப்பு சொல்லன்னு தெரியல. பொதுவாக விற்றவன் கலிகாலமாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பான், என் நிலத்தை தான் விற்றனே தவிர அதில் இருக்கிற புதையில உனக்கு விற்கலை கொண்டான்னு கேட்டிருப்பான். ஆனால் துவாபரயுகத்தோட கடைசி காலம் 2 பேரும் வாங்கினவன் விற்றவனுக்கு சொந்தங்கிறான், விற்றவன் வாங்கினவனுக்கு சொந்தங்கிறான், 2 பேரும் சண்டை. ராஜா சொன்னார், சரி சரி எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியல, 3 நாள் கழித்து 2 பேரும் வாங்க பாட்டார். 3 நாள் கழித்து 2 பேரும் வந்தாங்க. என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்களா அப்படின்னார். உடனே அந்த வாங்கினவன் சொன்னால், மகாராஜா நல்லா யோசித்து பார்த்தேன், எப்போ காசை கொடுத்து நான் வாங்கிட்டனோ அப்போ அதில் இருக்கிற கல்லும் எனக்கு தான் சொந்தம், முள்ளும் எனக்கு தான் சொந்தம், தங்கமும் எனக்கு தான் சொந்தம், அதில் இருக்கிற எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால எந்த சண்டையும் வேண்டாம், அந்த தங்கப்பானையும் காசுகளையும் நான் தான் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு வாங்கினவன் சொல்லிட்டான். இப்போ விற்றவன் சொன்னான், இந்த பானை அதுக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சால் நான் விற்றுருப்பேனா மகாராஜா? அதை வச்சே என் காலத்தை ஓட்டியிருப்பேன்ல. அப்போ நான் விற்றுருக்கேன்னு சொன்னால் நிலத்தை தானே விற்றேன், இந்த தங்கத்தையும் சேர்த்தா விற்றேன், அது எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொன்னான். உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்க, என்னடா 2 பேரும் 3 நாளைக்கு முன்னால் வேறு மாதிரி பேசினா, இப்போ 3 நாள் கழித்து வந்த பிறகு 2 பேரும் எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தங்கிறான், ஒன்றும் புரியலையேண்ணா. தர்ம மகாராஜா சொன்னார், அது அவனை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லைடா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு கலியுகம் பிறந்துருச்சுன்னார். அது வரைக்கும் துவாபர யுகம் இருந்துச்சு, கலியுகம் பிறந்துட்டு மனுஷன் புத்தி இனிமே இப்படி தான் இருக்கும், அடுத்தவன் பொருளை தாம் பொருள்னு சொல்லுவான், அதுதான் கலியுகத்தோட இயல்பு. பாரு, நேற்று தானே 12 மணிக்கு யுகம் பிறந்திருக்கு, அதுக்குள்ளே புத்தி மாறி போச்சு பாரு அப்படின்னார். கலியுகத்தில் அப்படி பாவம் பெருகி போச்சு. இந்த கலியுகத்து பாவங்கள்லேருந்து மனிதனை காப்பாற்றணும், மனுஷனை ரட்சிக்கணும். இதுக்கு பகவான் என்ன, நம்ம மேலே கருணை. கலியுகத்தில் பாவம்தான், ஆனால் இந்த பாவத்துக்குள்ளே அழுந்தி மனுஷன் சின்ன பின்னப்பட்டு போகக்கூடாதே, அவன் எப்படியாவது காப்பாற்றணுமே, இறைவன் கருணை உடையவன் அல்லவா, காப்பாற்றணுமே. அப்படி காப்பாற்றுறதுக்காக தான் இந்த கலியுகத்திலிருந்து, இந்த பாவங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றி நல்ல வழி காட்டுறதுக்கு தான் இப்படிப்பட்ட குருநாதர்களை, ஆசானை போன்றவர்களை இறைவன் அனுப்புகிறான். இந்த பூமிக்கு அவங்க வரதுக்கு உண்டான நோக்கம் அதுதான். நம்ம இந்த மாதிரி தீமைகள்லேருந்து விலக்கி காத்து நல்வழி காட்டி நம்மை கடைத்தேற்றுவது. அதை கடைத்தேற்றுவதற்காகத்தான் கருணையோடு இறைவன் என்ன செய்கிறான் பாருங்கள், இப்படிப்பட்ட அருளாளர்களை, அவதார புருஷர்களை இறைவன் அனுப்பி கொண்டிருக்கிறான். அதுவும் கலிகாலத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கிருத்த யுகத்தில் தர்மம் என்ன நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னார்கள். தர்மம் எப்படி இருந்துச்சாங்க கிருத்த யுகத்தில்? ஒரு பசுமாடு நிற்கிது, ரொம்ப நேரம் நிற்கும் பசு. நீங்கள் அவ்வளோ நேரம் நிற்க முடியுமா உங்களால்? நம்மளை ஒரு அரை மணி நேரம் நிற்க சொன்னாங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சீட்டு இருக்கா, உட்கார மாட்டோமான்னு பார்ப்போம். இல்லை உட்கார்றதுக்கு ஒரு சௌகரியம் இல்லைன்னு வைங்க, ஒரு சுவராவது இருக்கா சாஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு அதையாவது தேடுவோம். நம்மளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆனால் பசு ரொம்ப நேரம் நிற்கிதில்ல, எவ்வளோ நேரம் நிற்கிது பசு? ஏன்னா அதுக்கு 4 கால் இருக்குது, நமக்கு 2 கால் தான், அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. பசுவுக்கு 4 கால் இருக்கிறதுனால சௌகரியமாக நிற்குது. 4 கால் இருக்கிற பசு சௌகரியமாக இருக்கும். கிருத்தயுகத்தில் தர்ம பசு 4 காலில் சௌகரியமாக நின்றுச்சான். அதான் கிருத்தயுகம். தர்மத்துக்கு எந்த இடையூறும் இல்லாமல் 4 காலில் பசு சௌகரியமாக இருக்கே, அது மாதிரி தர்ம பசு 4 காலில் நின்றுட்டு இருந்தது. அடுத்தாப்பில் ஒரு யுகம் வந்துச்சு, திரேதா யுகம். அந்த யுகத்தில் 4 காலில் சௌகரியமாக நின்ன தர்ம பசுவுக்கு 1 கால் இல்லை, 1 கால் போச்சு. இப்போ 3 காலோடு 3 காலோடு நிற்க முடியுமா? ஒரு பக்கம் சரிஞ்சு நிற்கணும், சரி பண்ணிக்கிட்டு. முன்னால் 1 கால், பின்னால் 2 கால், இப்படி சிரமப்பட்டு நிற்கிது திரேதா யுகத்தில். ஏன்னா பாவம் உள்ளே வந்துடுச்சு. அந்த பாவம் வந்ததுனால தான் இந்த திரேதா யுகத்தில் எப்படிப்பட்ட பாவம் வந்துச்சு? ராமனோட பத்தினியை ராவணன் தூக்கிட்டு போய் அசோகவனத்தில் சிறை வச்சு அவதிப்படுத்துகிறானில்ல, இந்த பாவமெல்லாம் திரேதா யுகத்தில் வந்துடுச்சு. அதனால் தர்ம பசு 1 கால் போன நிலைமையில் நின்றுச்சு. அடுத்தாப்பில் வந்தது துவாபர யுகம். அதில் அந்த பசுவோட நிலைமை என்ன? தர்ம பசுவோட நிலைமை முன்னால் 1 கால் இல்லை, பின்னால் 1 கால் இல்லை, இப்படி 2 காலோட சிரமப்பட்டு நிற்கிற மாதிரி தர்ம பசு நிற்கிது. அந்த காலத்தில் வந்த பாவம் தானே, சொந்த தாயாதிகளுக்கு கொடுக்க வேண்டியதையே கொடுக்காம, சகோதரனுக்கு சேர வேண்டிய பங்கையே கொடுக்காம சண்டை போடுறானே, அந்த பாவம் வந்து சேர்ந்துடுச்சு துவாபர யுகத்தில். அப்போ அந்த பசு முன்னால் 1 கால், பின்னால் 1 கால் சங்கடப்பட்டு நிற்கிதான் தர்ம பசு. இப்போ நாம் இருக்கிறது கலிகாலம். இப்போ தர்மத்தோட நிலைமை என்னென்னா,
தர்ம பசு 3 காலையும் இழந்து ஒத்த காலில் நிற்கிதான். ஒரே ஒரு காலில் நிற்கிது. ஏன்னா அவ்வளவு பாவம் பெருகி போச்சு கலியுகத்தில். இந்த பாவங்கள்லேருந்து மனுஷங்களை நெறிப்படுத்தி காப்பாற்றுறதுக்காகத்தான் நம் மேலே உண்டான கருணையினால் இறைவன் அவதார வள்ளல்களை அனுப்பி வைக்கிறான். அந்த வரிசையில் தான் தேசிக மகா சுவாமிகளும் அந்த வரிசையில் தான் வந்து ஆறுமுக வள்ளலின் அவதாரமாக வந்து நம்மை நெறிப்படுத்துவதற்காக வந்து அமைந்திருக்கிறார். எளிமையான வழியை கடைப்பிடிக்க முடியாத பஞ்சாக்கினிக்கு மத்தியில் போய் தபஸ் பண்ணு, கடற்கரையில் உட்காந்து தபஸ் பண்ணு, காட்டில் போய் உட்காந்து கரடி புலி சிங்கத்தோட வாசம் பண்ணுன்னு சொன்னால் செய்வோமா? நம்மால் முடியாது. அதனால் நமக்கு அரை மணி நேரம் கூட ஃபேன் இல்லாமல் நமக்கு இருக்க முடியலையே. நம்ம எங்கே கரடி புலி சிங்கத்தோடு போய் நம்ம இருக்க போகிறோம்? ஒருத்தர் சொல்கிறார், காலையில் டான் 5:30 மணிக்கு எனக்கு காப்பி வேணும், டான் 5:30 காப்பி வேணும். அவங்க வீட்டம்மா பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மணி 6 ஆகி போச்சுன்னா எங்கள் வீடே குருட்சேத்திர களம் ஆகி போகும் பால்காரன் வரலன்னா. 5:30 மணிக்கு டான்னு காப்பி வேணுமா? எப்படி பார்த்தீங்களா? ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன கூட ஒரு சின்ன சௌகரியம் குறைஞ்சாலே தாங்கிக்க முடியல நம்மால். இல்லை கரடி புலி சிங்கத்தோட காட்டிலையா வாசம் பண்ணி தபஸ் பண்ண போகிறோம்? அதனால்தான் நம்மை போன்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக எளிமையான வழி, ஒரு ஆடம்பரம் இல்லாத, ஒரு படோடோபம் இல்லாத, ஏராளமான சம்பிரதாயங்களை உள்ளடக்காத ஒரு எளிமையான வழிபாட்டு முறையின் மூலமாக கூட சாமானியர்களாக இருக்கிற மனிதர்களை ஈடேற்ற முடியும் என்கிற கருணை இருக்கிறது பாருங்கள். அதுதான் ரொம்ப சிறமேல் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அபூர்வமான வழிமுறை. அதுதான் ரொம்ப அழகாக ஆசானவர்கள் அது ரொம்ப அருமையாக எளிமையான நாம மந்திரங்களை ஸ்மரணம் பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெறலாம். நம்ம புராணங்கள்லேயும் சொல்லியிருக்காங்க, நாமாக்களுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த சரவண கோஷத்துக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கிறது, நாமாக்களுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. தெய்வத்தோட நாமாவை சொல்லுகிற போது நாம் தூய்மைப்படுகிறோம். நமக்கு உள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயம் இருக்குது பாருங்கள், நாமா சொல்ல சொல்ல வெளியே போய்கிட்டே இருக்கு. ஒருத்தர் திடீர்னு மழையில் நனைஞ்சு காய்ச்சல் வந்து போச்சு. வீட்டில் போய் காய்ச்சலோட டாக்டரை போய் பார்த்து அவர் மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்துருக்கார். எல்லாத்தையும் வாங்கிட்டு ஊசியும் போட்டார், அதையும் வாங்கிட்டு ஆஃபீஸுக்கும் லீவு போட்டுட்டு காய்ச்சல் 103 டிகிரி இருக்குது, வீட்டில் வந்து படுத்தார். அந்த வீட்டம்மா கேட்டால், கஞ்சி போடணுமா இல்லை ப்ரெட்டு சாப்பிட்றீங்களா, என்ன சரிங்க? இல்லை கஞ்சியே கொடு அப்படின்னார். கஞ்சியும் போட்டு கொடுத்தாச்சு, உரிய மாத்திரையும் கையில் எடுத்து கொடுத்தாச்சு, அதை போடுறதுக்கு வெந்நீரும் கொடுத்தாச்சு, படுக்கிறதுக்கு படுக்கையும் தயாராக இருக்குது. பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை போட்டால் 1 மணி நேரத்தில் எல்லாம் தன்னால் சலசலன்னு பேத்து எல்லாம் சரியாக போகும்னு அந்த அம்மா சொல்கிறான். சரின்னு இந்த கஞ்சியும் சாப்பிட்டு மாத்திரையும் போட்டு அதை படுத்தாச்சு. படுத்தவர் சும்மா படுத்துருக்கணுமா இல்லையா? படுத்துக்கிட்டு அந்த வீட்டில் உள்ள எல்லார் கவனமும் அவர் மேலே தான் இருக்குது. ஏன்னா படுத்துருக்கிற இடத்துலேருந்து ஊன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த முனைக்கிக்கிட்டே படுத்திருக்கார். அந்த மனைவி வந்தா, மாத்திரை போட்டாச்சுல்ல, ஊசி வேறு போட்டிருக்காருல்ல, காய்ச்சல் அடிக்குதுல்ல, திரும்ப ஊன்னு ஏன் சொல்கிறீங்க? சும்மா படுக்க வேண்டியது தானே, ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒன்றும் சொல்லாமல் சும்மா படுங்கன்னா. அவள் கேட்கவே இல்லை. 1 மணி நேரமாக ஊன்னு சத்தம் கேட்டே இருக்கு. ஏன் காய்ச்சக்காரங்க இப்படி முனகுறாங்கன்னு கேட்டால், காய்ச்சல் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், இப்படி ஊன்னு சொன்னால் ஏதோ உள்ளே இருக்கிற வலி வெளியே போன மாதிரி இருக்கான். இந்த ஊன்னு சொல்ல சொல்ல இந்த உள்ளே இருக்கிற வலி இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே போன மாதிரி இருக்கான், காய்ச்சல் கரைஞ்ச மாதிரி இருக்கான். ஊன்னு சொல்லிக்கிட்டு வலி உள்ளவன் படுத்திருந்தாலே அவன் வலி வெளியே போன மாதிரி இருக்குங்கிறானே. நம்ம அருளாளர்கள் சொன்னார்கள், நாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, உள்ளே இருக்கிற தேவையில்லாத கசடெல்லாம் வெளியே போயிடும். அதுக்காக தான் நாம மந்திரங்களை சொல்ல சொன்னார்கள். சொல்ல சொல்ல வேண்டாது எவ்வளவோ உள்ளே இருக்குல்ல, அது எல்லாம் தன்னால் கரைஞ்சி கரைஞ்சி எல்லாம் வெளியே போய் நாம் தன்யர்களாக இருக்கலாம். அதுக்கு தான் நாம மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு வைத்தார்கள். நம்ம வேதாந்திகளே இதுக்கு நிறையா விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு ராஜா இருந்தால், ஒரு சின்ன பகுதி அரசாட்சி பண்ணுற ஒரு சிற்றரசன், அந்த ராஜாவுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. அவன் நினைக்கிறான் எல்லாம் மனுஷ முயற்சியால் தான் நடக்கும், தெய்வ நம்பிக்கை ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அந்த ராஜா சட்டம் பேசுவான். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மையான ஊழியன் இருந்தான், ஒரு வேலைக்காரன். அவன் ரொம்ப உண்மையாக உழைக்க, ராஜா காலால் சொல்கிற வேலையை தலையால் செய்கிறவன், ஆனால் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன். எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த ராஜாவுக்கு அதை கேட்டால் கோபமாக வருது. ஏண்டா வேணுக்குன்னு நான் எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு என் காது கேட்கட்டும்னு முருகா முருகான்னு சொல்றியா? அது என்னடா அது, உட்கார்ந்தாலும் முருகா எந்திரிச்சாலும் நீ என்னன்னு சொல்லிட்டு போ, ஆனால் என் காது கேட்கும்படியே சொல்லக்கூடாது.
அவன் சொல்லியே பழகி போச்சா, அவனால் சொல்லாமல் இருக்க முடியாது. ராஜாவை பார்த்த உடனே விசாரணை மனசுக்குள்ளே சொல்லு, ஏன்னா ராஜாவுக்கு தான் பிடிக்காதே சொன்னாலே, ஆனாலும் அவனை அறியாமல் சில நேரம் சொல்லிடுவான். அதை கேட்டால் அந்த ராஜா திட்டுவார், அதையும் வாங்கிப்பான். இப்படியே முருகா முருகான்னு உட்காந்தாலும் இருந்தாலும் நடந்தாலும் போனாலும் நின்றாலும் இப்படியே சொல்லி சொல்லி அவன் பழகி. ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு புறப்படுறார். இவனை துணைக்கு வாடான்னு கூட்டிகிட்டு போனார். இவனும் போனான். காட்டில் போய் வேட்டையாடிட்டு திடீர்னு மஞ்சு இறங்கிட்டு காட்டில் சாயங்கால நேரத்தில் வழி தெரியல. வனம் முழுசும் இருட்டாக போச்சு. எந்த பாதை வழியாக வந்தோம்னே தெரியாமல் திடீர்னு இருள் படிய ஆரம்பித்த உடனே எப்படி பாதையில் போகிறதுன்னு தெரியாமல் அந்த ராஜா இவனை கேட்குறாரு, ஏண்டா இப்படி இருட்டு கப்பிருச்சே திடீர்னு, எந்த வழியாக வந்தோம்னே பாதையே தெரியலையே, இது எல்லாம் புலி சிங்கம்லாம் நடமாடுற காடாச்சே, சீக்கிரம் போயிடலாம்ல பார்த்தேன், இப்படி மழை மேகம் இறங்கும்னு நினைக்கலையே, என்னடா பண்ணுறது, இருட்டாக இருக்கே எல்லா இடமுன்னா. உடனே இவன் பார்த்தான், ஒன்றும் செய்ய முடியாது மகாராஜா, இப்படி தான் எதிர்பாராத சிக்கல் சில நேரம் வந்து சேரும், பேசாமல் முருகா முருகான்ட்டு மரத்து மேலே ஏறி படுங்க அப்படின்னு. அவர் பார்த்தார், ஏண்டா நல்ல நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறதுக்கு, பிறகு இந்த காட்டுக்குள்ளே யார் மகாராஜா உதவி செய்வா, முருகனை தான் கூப்பிடணும், முருகா முருகான்னு பேசாமல் படுங்க அப்படின்னு. அந்த பாரு அப்படிலாம் ஒன்றும் பேசாத, நான் தான் இது காதில் இந்த நாமெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பிடிக்காத ஏண்டா சொல்கிறேன்ல, சரி அப்போ சும்மா படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் இன்னொரு மரக்கலையில் போய் இவன் படுத்துட்டா, முருகான்ட்டு அவன் பாட்டில் படுத்தான். அவர் தூங்க மாட்டேங்கிறார். அவர் திடீர்னு இவனை கூப்பிட்டார், ஏண்டா முழிச்சிருக்கியா தூங்குறியாண்ணா, முழிச்சிக்கிட்டு தான் படுத்திருக்கேன், என்ன பயமாக இருக்கா அப்படின்னா. இவன் பயம்லாம் ஒன்றும் இல்லை, பசியாக இருக்குன்னார். இந்த காட்டுக்குள்ளே பசியா அப்படின்னா, பசியாக இருக்கு என்ன பண்ணான்னு தெரியல, பசிச்சவனுக்கு எப்படிடா தூக்கம் வரும்னார். இவன் உடனே மரத்து மேலே ஏறி பார்த்தா எங்கோ ஒரு இடத்துல ஒரு குடிசையில் வெளிச்சம் தெரியுது. காட்டுவாசிகள் யாரோ குடியிருக்கிற குடிசை. இவன் சொன்னான், மகாராஜா ஒரு வழி இருக்குது, மரத்து மேலே ஏறி பார்த்தா ஒரு குடிசையும் விளக்கும் தெரியுது, நிச்சயமாக காட்டுவாசிகள்கிட்ட ஏதாவது சாப்பிட பழமாவது இருக்கும், பேசாமல் அங்கே போய் வேட்டையாட வந்தோம், அந்த வெளிச்சம் இருக்கிற திசையில் போவோம், வேட்டையாட வந்தோம், பசி, ராத்திரி இங்கே தான் இருக்கணும், பாதை தெரியல, மரத்து மேலே படுத்து தூங்க போகிறோம், சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு பசி அமர்த்திட்டு படுத்துக்கலான்னா. ராஜா பார்த்தார், நல்ல யோசனை தான், வா போவோன்ட்டார் முதல்ல. சரின்னு இவனும் புறப்பட்டான். திடீர்னு அவருக்கு புத்தி மாறி போச்சு. அவர் சொன்னார், ஏண்டா நீ தான் தொட்டதுக்கெல்லாம் முருகன் தான் உனக்கு சாப்பாடு போடுறாங்கிற, முருகன் தான் உயிரை கொடுத்தாங்கிற, முருகன் தான் வாழ வைக்கிறாங்கிற, இப்போ ஏன் கூட எதுக்குடா நீ வார அந்த குடிசைக்கு சாப்பாடு கட்டு, முருகா முருகான்னு எப்பவும் சொல்லிகிட்டு இருக்கியே, இந்த காட்டில் தனியாக உட்காந்துரு இந்த மரத்து மேலே, அந்த முருகன் உனக்கு சாப்பாடு கொடுக்காரான்னு பார்ப்போம். நான் முயற்சியை நம்புகிறவன், நீ தெய்வத்தை நம்புகிறவன் தானே, பேசாமல் இங்கே உட்காந்துரு சாப்பாடு கொடுக்கானான்னு பார்ப்போம். நான் என் முயற்சியில் போய் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு வரேன்னு போயிட்டார். நீ வரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்ட்டார். இவன் சரிதான்னு பேசாமல் உட்காந்து முருகா முருகா முருகான்னு உட்காந்துருந்தான். நேராக இவர் போய் அந்த குடிசையை தேடி போய் இவர் கதையெல்லாம் சொல்லி, பக்கத்து நாட்டோட சிற்றரசன் இந்த மாதிரி வந்தோம், இருட்டி போச்சு, பாதை தெரியல, பசி அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ தான் சுட்டு வச்சோம் ரொட்டி, ஏராளமாக இருக்குது, இந்தாங்க ஒரு தேக்க மரத்து இலையில் ஒரு 5-6 ரொட்டியை வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தொன்னையில் நல்ல அருமையான தேன் அதையும் கொடுத்து, அப்புறமா இன்னொரு இலையில் நிறையா பலாப்பழம் மாம்பழம் எல்லாத்தையும் வச்சு போய் நல்லா சாப்பிட்டு கேட்டார். இவர் பார்த்தார், பசி வேறு ராஜாவுக்கு, கொண்டு வந்து அந்த ரொட்டியை சாப்பிட்றார். சாப்பிட்டா அரமனையில் இதை மாதிரி அவர் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு சுவையான ஒரு ரொட்டி தேனில் தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டு பழத்தையும் சாப்பிட்டுட்டு, எனக்கு போதும் பசி அடங்கி போச்சுன்னு தண்ணியும் குடிச்சிட்டு, போதும் மிச்சம் இந்த இருக்குது ரொட்டி வச்சுங்கன்னார். அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு சாப்பிட கொடுத்து திருப்ப வாங்க மாட்டோம், நீங்கள் வேணால் வச்சுக்கிட்டு காலையில் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்ததை வாங்கப்படாதுன்ட்டாங்க. வேறு வழியே இல்லை. ராஜா இலையோடு சுருட்டிக்கிட்டு இந்த பழத்தையும் ரொட்டியும் கொண்டுட்டு வந்தார். இவன் முருகா முருகான்னு உட்காந்துருக்கானே, வந்து அவங்ககிட்ட கேட்டார், ஏண்டா நான் நல்லா பசியாறிட்டு வந்துட்டேன், உனக்கு முருகன் ஏதாவது கொடுத்தானா அப்படின்னார். இவன் என்ன சொன்னான், அதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு உட்காந்தான். அதெல்லாம் முருகன்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டார், கொடுத்தா நான் தான் கொடுக்கணும், முருகன்லாம் கொடுக்க மாட்டார். இந்த இருக்குது காட்டுவாசிகள் வீட்டில் கிடச்ச ரொட்டி தேன் பழம்லாம் தின்னு தொலை, பத்தியா நான் தான் கொடுக்கணும் உனக்கு, இந்தா அப்படின்னார். இவன் உடனே என்ன செஞ்சான், சரின்னு வாங்கினான். அகோர பசி வாங்கி ரொட்டியெல்லாம் சாப்பிட்டான். சாப்பிட்டு பழத்தையும் சாப்பிட்டான். பசி அடங்கி போச்சு. அடங்கி போனோன்னு இவன் சொல்கிறான் மரத்தில் உட்காந்துக்கிட்டு, முருகா உனக்கு தான் என் மேலே எவ்வளவு கருணை, இந்த காட்டில் எனக்கு இப்படி சாப்பாடு கொடுத்தியே, எவ்வளோ கருணை உனக்குன்னா,
வந்துச்சே ராஜாவுக்கு கோபம், ஏன்டா நான் ஒருத்தன் போய் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன், இதில் முருகன் உனக்கு கருணை காட்டினாங்கிறியா, உன்னை என்ன செய்கிறம்பார் அப்படின்னார். அவன் சொன்னான், மகாராஜா நீங்கள் கோவப்படாமல் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும்னா. என்ன சொல்ல போகிற பெரிய உண்மையை அப்படின்னார். இவன் சொன்னான், நீங்கள் யார்? நீங்கள் பக்கத்து ஊரை அரசாட்சி பண்ணுற ராஜா. நான் யார்? உங்கள் காலுக்கடியிலேருந்து வேலை செய்கிற வேலைக்காரன். நம்ம 2 பேருக்கும் பசி. நீங்கள் ஒரு தேசத்தை அரசாட்சி பண்ணுற ராஜா, ராஜாங்கிறத மறந்து என்னதான் இருந்தாலும் பசிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுன்னு ஒரு வீட்டு வாசலில் போய் கேட்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா? பிச்சை எடுக்கிறதுன்னு பேர். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? ஒரு நாட்டு ராஜா ராத்திரி நேரத்தில் பிச்சை கேட்டு ஒரு வீட்டு வாசலில் போய் பசிச்சு வந்தோம் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நான் யார்? உங்கள் காலடியில் உட்காந்து வேலை செய்கிற ஒரு அற்ப வேலைக்காரன். என் வேலை என்னன்னு பார்த்தீங்களா? மரக்கலையில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் போய் பிச்சை எடுத்தது பத்தாதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரு வேலைக்காரனுக்கு சுமந்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து நீ சாப்பிட்டு தொலைங்கிறீங்க. இந்த நாமா பண்ண வேலையை பார்த்தீங்களா மகாராஜா? அதை சொல்லாத ராஜாவை பிச்சைக்காரனாக்கி அந்த நாமாவை சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலைக்காரனை ஆட விடாமல் ஓட விடாமல் ஒரே இடத்துல உட்கார வச்சு சாப்பாட்டை கொண்டாந்து கொடுக்குது. அதுவும் எப்படின்னா, ஒரு ராஜாவே சுமந்துக்கிட்டு வந்து கொடுக்காரு. ஒரு ராஜாவே வேலைக்காரன் மாதிரி சுமந்துக்கிட்டு வந்து இருக்கிற இடத்துல கொண்டாந்து கொடுக்காரு மகாராஜா. இதுதான் இந்த நாமா பண்ணுற வேலை. நீங்கள் சொல்லாதனால உங்களை ஒரு ராத்திரி பிச்சை எடுக்க வச்சுட்டுல என் நிலைமையை பார்த்தீங்களான்னா. உடனே ராஜா பார்த்தார், ஏண்டா நீ சொல்கிறது சரிதான்டா, இனிமேல் அந்த நாமாவை நானும் சொல்லிட வேண்டியதான். நான் சொல்லலைன்னு வை, நீ ராஜாவாயிருவேன், நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன்ட்டார். அதனால் இனிமேல் சொல்லிட வேண்டியதான்னு அந்த ராஜாவும் சொல்ல தொடங்கிட்டார்னா. இந்த நாமாக்களுடைய மகிமை என்ன, இதை எவ்வளோ அழகாக சொன்னார்கள் பாருங்கள். இந்த நாம மந்திரங்களோட சிறப்பு அப்படி நாம் சொல்லுகிறோம். ஏதோ சும்மா அக்ஷரங்களோட தொகுப்புன்னு நினைக்கிறோம், கிடையாது. அந்த அக்ஷரங்களுக்குள் ஏற்றப்பட்டிருக்கிற வலிவும் பொலிவும் சக்தியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிர்வு அலைகளும் சாதாரணமானது இல்லை. அதனால்தான் மந்திரங்களை எவ்வளோ அழகாக சொன்னார்கள் பாருங்கள். நம்மை பண்படுத்தக்கூடியவை, இறை அருளை நமக்கு பெற்று தருகிற சப்த அலைகளின் தொகுப்பாக இருப்பவை தான் மந்திரங்கள். அதனால்தான் அந்த சரண கோஷத்தை, அந்த மந்திரங்களை, அந்த நாமக்களை நாம் சொல்லி நமக்கு உள்ளே இருக்கிற எல்லா வேண்டாதையும் வெளியே அனுப்புறதுக்கு மந்திரம் அவ்வளோ உதவியாக இருக்கும்னு வைத்தார்கள். நமக்கு என்னென்ன வேண்டாது இருக்கோ அதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு நம்மை தன்யர்களாக்குவதற்கு இந்த மந்திரங்கள் தான் நமக்கு அவ்வளோ பேர் உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வழியை, காட்டுக்கு போக வேண்டாம், கடும் பசியில் கிடக்க வேண்டாம், கோடிக்கணக்கான பேருக்கு அன்னதானம் நடக்கிற பூமியாக இருக்க, இது பசியில் இருக்க வேண்டாம், காட்டில் போய் கரடி புலி சிங்கத்தோடு இருக்க வேண்டாம், தெய்வத்தோட நாமங்களை சொல்லிட்டு சௌகரியமாக இருந்தே இறை அருளை தேடலாம். அது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு நம்ம தன்யர்களாக இருக்கலாம்னு வழிகாட்டுவது என்பது எவ்வளோ எளிமையான ஏற்புடைய ஒரு வழியாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நினச்சி பார்க்கணும். ஆதிசங்கர பகவத் பாதர் நம்ம நாட்டில் உள்ள தத்துவ ஞானிகளின் வரிசையில் வந்தவர். அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர். அத்வைதத்தை நிலைநாட்டினவர் தான் ஆதிசங்கர பகவத் பாதர். அவர் இப்படி சின்ன சின்ன உதாரணங்களின் மூலமாக நல்ல அழகான விஷயங்களை மனசில் பதிய வச்சுருக்கார். அதில் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அதில் அவர் சொல்கிறார், ஆதிசங்கரர் சொன்னார், 5 புலன்களை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். 5 புலன்கள் இருக்கிறது. நமக்கு கண்ணால் பார்க்குறோம், நாசியால் நுகர்றோம், வாயால் பேசுகிறோம், சுவைக்கிறோம், காதால் கேட்குறோம், மெய்யால் உணர்கிறோம். அதனால் கண், மூக்கு, வாய், செவி, மெய் என்று 5 பொறிகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். நாம் தூய்க்கிறதுக்கு வேண்டிய பொருள்களையும் வஸ்துக்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான். நாவுக்கு தேவையான உணவு கொடுத்துருக்கான், காதால் கேட்டு நாம் உணரக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்கான். இதெல்லாம் கொடுத்து அவைகளை தூய்ப்பதற்குண்டான 5 புலன்களை நமக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், திருவள்ளுவர் சொன்னார், இந்த 5 புலன்களாலேயும் எவ்வளோ எளிமையான ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் சொல்கிறார். 5 புலன்களாலேயும் நாம் அனுபவிக்கக்கூடிய தூய்க்கக்கூடியதாக இருக்கிற விஷயங்களுக்கு நாமே ஒரு வரையறையும் ஒரு எல்லையும் வச்சுக்கணும். ஒரு வரையறையும் ஒரு எல்லையும் நாம் வச்சுக்கணும். ஒரு வரையறையும் எல்லையும் இருந்தால் அந்த 5 பொறிகளால் அடையக்கூடிய நன்மையை பெறுவோமே தவிர அதனால் நாம் அனாவசியமான சிரமங்களுக்கு உள்ளாக மாட்டோம். அதனால் பொறிப்புலன்களை கையாளுவதில் நாமே நமக்கு ஒரு கட்டுப்பாடு வைத்து கொள்ள வேண்டும் என்பதனால்
அழகாக சொன்னார், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுதான திருவள்ளுவரைய கடவுள் ஸ்தானத்தில் வைத்து ஆசான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஐம்பொறிகளையும் அடக்கத்தகுந்தவனாக இருந்தால் எழுமையும் ஏமாப்புடை. ஏன்னா பொறிபுலன்களின் மூலமாகத்தான் மனிதன் பாவங்களையும் தீமையையும் சம்பாதித்து கொள்கிறான். இந்த கருத்தை சொல்லும்போது ஆதிசங்கர பகவத்பாதர் ரொம்ப அருமையான உதாரணத்து மூலமாக சொல்கிறார். அவர் சொன்னார், இந்த கண் இருக்குது, கண்ணால் நாம் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அந்த எல்லை, ஒரு எல்லையும் ஒரு வரையறையும் இருக்குது. அதை தாண்டி எந்த பொறிபுலனையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ விளக்கு அழகாக இருட்டில் நல்ல விளக்கு வெளிச்சமாக இருக்குது. இந்த விட்டில் பூச்சிக்கு விளக்கு வெளிச்சத்தை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உடனே விட்டில் நேராக பறந்து வந்து அது எங்கே விளக்கு வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துக்கு பறந்து வரும். பறந்து வந்து இந்த விளக்கை சுற்றி இப்படியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விளக்கை சுற்றி சுற்றி வரும் விட்டில் பூச்சி கூட்டமாக வந்து இந்த விளக்கை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் என்ன செய்யும், பறந்து போகாது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த விளக்கை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் அந்த விளக்குலேயே அடிபட்டு கீழே விழுது. சிறகெல்லாம் அப்படியே உடஞ்சி அப்படியே தரையில் கிடக்கும். அதோட விட்டில் பூச்சியோட இது முடிஞ்சு போச்சு. அந்த விளக்கோட ஒளியை கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு பறந்து போயிட்டுன்னா பொழைச்சிருக்கோம். ஆனால் அதையே சுற்றி சுற்றி வந்து அதில் அடிபட்டு கீழே விழுற வரைக்கும் போகாது. இந்த காட்டில் மான்களை பிடிப்பாங்களாம் வேட்டுவர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கொம்பு ஊதுவாங்க. அந்த காதால் அந்த இசையை கேட்டு இசை வந்த திசையிலேயே மான் போகும். அது போய்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அங்கே விரித்து வச்சுருக்கிற கண்ணியில் போய் மாட்டிக்கும். கொஞ்சம் இசையை கேட்டு வேறு திசையில் போயிட்டுன்னா மாட்டாது. அந்த திசை நோக்கியே அந்த காதை அப்படியே வச்சுக்கிட்டு இசையை கேட்டு போய்கிட்டே இருந்தால் அந்த கொம்புலேருந்து புறப்பட்டு வருகிற இசைக்கு அடிமையாகி காதால் அனுபவிக்கிற இன்பத்துக்கு அடிமையாகி கண்ணியில் மாட்டோம். அப்புறமா அந்த மானை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ மீன் பிடிப்பாங்க. கரையில் பார்த்தா ஒருத்தன் கையில் ஒரு தூண்டில் வச்சுட்டு இப்படியே ஆடாமாசையாமல் ஒரு சித்திரம் மாதிரி உட்காந்துட்டே இருப்பான். அந்த தூண்டில் மாட்டியிருக்கிற ஒரு புழு அதுக்கு ஆசைப்பட்டு அதை சாப்பிட்லாம்னு ஆசைப்பட்டு மீன் ஓடி வந்து அதை கவ்வை வரும். உடனே இவன் தூண்டில் முள் அது தொண்டையில் குத்தும். அடுத்த நிமிஷம் மீன் இவன் பட்டிக்குள்ளே வந்து விழுந்துடும். அதை பிடிச்சிட்டு போயிடுவான். ஒரு சின்ன புழுவுக்கு ஆசைப்பட்டு வாய்ச்சுவைக்கு அடிமையாகி ஒரு மீன் தன்னோட உயிரை விடுது. காதால் கேட்குற இசை இன்பத்துக்கு அடிமையாகி இந்த மான் மாட்டிக்கிட்டு கண்ணால் அனுபவிக்கிற காட்சி இன்பத்துக்கு அடிமையாகி விட்டில் பூச்சி உயிரை விட்டுட்டு அப்புறமா தோட்டத்தில் மலர்கள் மலர்ந்துருக்கு பாருங்க, அந்த பூக்களில் உள்ள தேனை எடுக்கிறதுக்காக வருது வண்டு. வந்து அந்த வாசனையை நுகர வருகிறது. தேன் இருக்கிற மலரில் மகரந்தத்தை நுகர வரும். அந்த வாசனையை நுகர்ந்துட்டு பறந்து போயிட்டால் ஒன்றும் கிடையாது. ஆனால் போகாது. அந்த மகரந்த வாசனையை நுகர்ந்து 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 அந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற அந்த பள்ளத்தில் உள்ளவே விழுந்துடும். அந்த வாசனையை நுகர்ந்ததுனால அதுக்கு ஒரு மயக்கமும் வந்துடும். அதுக்கு மயக்கமும் வந்து போச்சா, வாசனையை நுகர்ந்து மயக்கம் வந்த உடனே உள்ளேயே மயங்கி கிடந்தோன்னே பூ மூடிக்கும். மூடினப்புறம் அது காயாகி கனியாகி பழமாகி மாம்பழமாக வீட்டுக்கு வரும். அந்த மாம்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து வெட்டி பார்த்தீங்கன்னா அப்பமும் உள்ளே உட்காந்துருக்கு வண்டு. அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நாசியால் நுகரக்கூடிய அந்த நுகர் உணர்வுக்கு அடிமையாகி வண்டு இந்த கதிக்கு ஆளாயிட்டு. அப்புறமா மெய் தொடு உணர்வு. காட்டில் காட்டுராஜான்னு சொல்லப்படக்கூடிய பலம் பொருந்திய யானை. அந்த யானையை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்வாங்களா, அந்த காட்டில் யானை பிடிக்கிறவன் அந்த ஆண் யானை நடமாடுகிற இடத்துல ஒரு மரத்தில் ஒரு பெண் யானையை கட்டி வச்சுருவாங்களாம். அந்த யானை எங்கெங்கோ பிடிபடாமல் சுற்றி திரியும். ஆனால் இந்த பெண் யானையை கட்டி வச்சது தெரிஞ்ச உடனே அந்த பெண் யானையை தொட்டு சுகப்படுவதற்காக அந்த ஆண் யானை ஓடி வருமா. தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி எங்கே இருந்தாலும் அந்த யானை இந்த பெண் யானையை தொட்டு சுகப்படுவதற்காக ஓடி வரும். வார வழியில் பள்ளம் பறித்து வச்சுருப்பாங்களாம். அதுக்குள்ளே இலை தலையை போட்டு மேலே ஒரு பாயை போட்டு மூடியிருப்பாங்க. அது பெண் யானையை தொடுறதுக்காக வேகமாக ஓடி வரும்போது பாய் முறிஞ்சு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும் யானை. அதோடு பிடிபட்டுக்கொள்ளும். ஆதிசங்கரர் சொல்லுகிறார், தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி பலம் பொருந்திய யானையே வீழ்ந்து போகிறது. கண்ணால் அனுபவிக்கிற காட்சி இன்பத்துக்கு அடிமையாகி விட்டில் கதை முடிஞ்சு போச்சு. வாயால் சுவைக்கிற சுவை இன்பத்துக்கு அடிமையாகி மீன், காதால் கேட்குற இசைக்கு அடிமையாகி மானோட கதை முடிஞ்சு போச்சு. இப்படி ஐம்புலன்களுக்கும் அடிமையாகித்தான் தங்கள் உயிரையே விட வேண்டிய நிலைமைக்கு இந்த பிராணிகள் தள்ளப்படுகிறது.
ஆனால் பொறிப்புலன்களை அடக்கி ஆள்வதற்கென்று ஒரு நல்ல அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான் நமக்கு. புலன்களை சரியான வழியில் நிறுத்துறதுக்கு தான் ஒரு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான். அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி எந்த அளவு வரைக்கும் பொறிப்புலன்களை பயன்படுத்த வேண்டுமோ, அதனால் கிடைக்கிற நுகர்ச்சியை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ, அந்த கட்டுப்பாட்டில் நின்று பொறிப்புலன்களை ஒருவன் பயன்படுத்த தொடங்கினால் வாழ்க்கையும் செம்மைப்படும். அதே நேரத்தில் தேவையற்ற மோசமான நோய்களை சந்திக்க வேண்டிய நிலை அவனுக்கு வராது. திருவள்ளுவர் 1.25 அடிக்குள்ள உலகத்தையே அடக்கி வச்ச மாதிரி அவ்வளவு அழகாக சொல்லி முடித்து விட்டார். ஒருமையுள் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு எவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார் திருவள்ளுவர். இப்படி பொறிப்புலன்களை சரியான வழியில் நிறுத்தினால் அதுதான் நம்முடைய மகான்கள் நமக்கு சொல்லுகிற விஷயம். பொறிப்புலன்கள் சரியான விதத்தில் இயக்கப்பட்டால்தான் ஒரு மனுஷனுக்குள்ள சூட்சமாக இருக்கப்பட்ட மனமானது அடங்க தொடங்கும். நான் ராமலிங்க வள்ளலாருடைய திருவுருவத்தை பார்க்கிறீர்களே, 2 கைகளையும் ஒன்று போல வச்சு நெஞ்சுக்கு நேராக 2 கைகளையும் வைத்து கொண்டு அவர் நிற்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள். மனம் அடங்கி இருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடாக அவருடைய தோற்றம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம அறியாமல் மனசு அமைதிப்பட தொடங்கத்தான் செய்யும். மனசை அடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரயத்தனம். அது ஒரு சாதாரண வேலையில் நமக்கு சாத்தியப்படாத அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் இப்படிப்பட்ட அவதார நாயகர்கள் சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். மனசை அடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம், அது சாதாரண விஷயம் இல்லை. கீதையை உபதேசம் பண்ணுறான் பாருங்கள். பகவான் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் கீதையை உபதேசம் பண்ணுறார். உபதேசம் பண்ணும்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுனனை பார்த்து, இந்த உலகத்திலேயே பெரிய சாதனை எது என்று கேட்டால் ஒருவன் மனசை அடக்க. அதனால் மனசை அடக்க பழகிக்க அப்படின்னார். உடனே அர்ஜுனன் கேட்டால், நானும் தினமும் மனசை அடக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆசாபாசங்கள் நிறைந்த இந்த மனசை ஒரு வழிப்படுத்தணும், அடக்கணும்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்னைக்கெல்லாம் இந்த மனசை சரியான நிலைமையில் வைக்கணும்னு நினைக்கிறனோ அப்படி பிரயத்தனப்படும் போது தான் அது கட்டுத்தறி இல்லாமல் போகுது. அந்த மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. மனதை கட்டுவது அவ்வளவு எளிமையான வேலை அல்ல என்கிறான் அர்ஜுனன். அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், அது பயிற்சியினால் சாத்தியப்படும். அபியாசனத்து கௌந்தேய, பயிற்சியால் அது சாத்தியப்படும். மனசை அடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணும். எந்த ஒரு விஷயத்தை பயிற்சி இல்லாமல் நாம் கற்றிருக்கிறோம்? எந்த ஒரு விஷயத்தையாவது பயிற்சி இல்லாமல் நாம் கற்றிருக்கிறோமா? நான் சின்ன குழந்தையா ஒரு 6-7 வயசு இருக்கும்போது நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். எங்கள் ஆச்சி அப்போ இந்த பெரிய கல்லாக இருக்கும் பாருங்க, தோசை கல், இரும்பில் பெரிய கல்லாக இருக்கும். அந்த கல்லை அடுப்பில் போட்டு, அப்போ கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையே, விறகு அடுப்பில் இவ்வளோ பெரிய கல், அந்த கல்லை போட்டு தோசை இந்த மாவை எடுத்து அந்த கல்லில் விட்டு தோசை சுடும்போது நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, காம்பஸ் வச்சு போட்டால் கூட இவ்வளோ அழகான வட்டம் வராது. ஆச்சி எங்கே போய் படிச்சுட்டு வந்தா? 1.5 கரண்டி மாவை விட்டு இவ்வளோ அழகாக ஒரு சின்ன பிசுறு அடிக்காமல் நிலவு மாதிரி வட்டமாக அழகாக இருக்கும் அந்த தோசை. ஆனால் அதுக்கு ஒரு பிரயத்தனம்லாம் இப்படி விட்டு இப்படின்ன உடனே அழகாக வருது. என்னையை போட சொன்னால் நான் 100 மட்டம் இப்படியே சுற்றி சுற்றி வரைஞ்சிருப்பேன். மாவை ஊற்ற வேண்டியது ஒரு மட்டம் இப்படி பண்ணுறதுக்குள்ளே இது எப்படி வருது? எவ்வளோ காலம் பயிற்சி. அந்த பயிற்சினால் வருகிறது. மனைவிமார் எங்கேயாவது அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டியிருந்தால் தோசை மாவிற்கு சுட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார்கள்னு வைங்க. இந்த பழக்கமில்லாத ஆண்கள் தோசை சுட்டாங்கன்னா முக்கோண வடிவத்தில், செவ்வக வடிவத்தில், அது இஷ்டத்துக்கு இந்தியா மேப் மாதிரி, ஆஸ்திரேலியா மேப் மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி இல்லைல்ல, அப்படி அழகாக வராது வட்டமாக. எந்த ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ பயிற்சியின் மூலமாக அதை செம்மையாக செய்ய முடியும். நீங்கள் அந்த ஸ்கூலெல்லாம் இப்போ லீவில் இருக்குது. இந்த குழந்தைகள்லாம் லீவ் விட்டால், சின்ன பசங்க ஒரு 5-6வது படிக்கிற பையங்களுக்கு எல்லாம் லீவ் விட்ட உடனே 2 வீலரில் இப்போ எல்லோரும் போகிறதுனால 2 வீலரில் போகணும் ஆசையாக இருக்குது. சைக்கிள் பழகணும்னு ஆசையாக இருக்குது. இந்த சைக்கிள் பழகிறதுக்குன்னே சில கடைகளில் சைக்கிள் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன சைக்கிளாக குழந்தைகள் பழகிறதுக்கு. அந்த கடையில் போய் அந்த சைக்கிளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இந்த பையன் சைக்கிள் பழகிறேன்னு எங்கேயாவது பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் போய் 4-5 பையங்களாக சேர்ந்து பழகுவாங்க. இந்த சைக்கிள் பழக போகிறான்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே போய் பழகுவான். போய் பழகிட்டு அந்த வாடகைக்கு எடுத்த வண்டியை கொண்டு கடையில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான்னா கால் முட்டியில் அடி வாங்கியிருப்பான். அம்மா என்ன முட்டியில் அடி வாங்கியிருக்கேன்னா, இல்லை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த மோகன் கூட பழக போனேன், கீழே சரிஞ்சு விழுந்துட்டேன் அப்படிம்பா.
அவங்க அம்மா ஒரு போடு போடுவாள். ஒரு போடு போட்டு, நான் தான் உன்னை அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே, உனக்கு எதுக்கு இப்போ சைக்கிள் பழக வேண்டிய தேவை இருக்குன்னு ஒரு அடி போடுவாள். காலில் வேறு முட்டியில் தேய்ச்சிருக்கும், அதுக்கு ஒரு மருந்து இருந்து போட்டுச்சு. அடுத்த நாள் போகாமல் இருப்பானா, அந்த வலது காலில் பட்ட அடியோடு அடுத்த நாள் சைக்கிள் எடுக்க போயிடுவான். இப்படியே கையில் அடி வாங்கி காலில் அடி வாங்கி இப்படியே அடி வாங்கி தான் பழகுனான் சைக்கிளை. இவன் பழகி முடித்த பிறகு மெயின் ரோட்டில் சைக்கிளில் போகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த காலரை பின்னால் இழுத்து விட்டுக்கிட்டு, இந்த ஹேண்ட்பாரில் கூட கை இருக்க மாட்டேங்குது. ஜனசஞ்சாரமான இடத்துல சைக்கிள் ஏதோ அது வாட்டில் மிதக்குது, பிளெயின் போன மாதிரி. கவலை இல்லாமல் போகிறானே, இது எப்படி பழகுனா? கை காலில் அடி வாங்கி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு வீட்டில் திட்டு வாங்கி இப்படிலாம் பழகுனான். ஆனால் இப்போ அந்த பயிற்சி கை வந்த பிறகு அவன் இஷ்டத்துக்கு போகிறான் பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயின்றால்தான் செய்ய முடியும். பயிற்சி தான். அதான் பகவான் சொல்லிட்டான், அபியாசனத்து கவுந்தேய, பயிற்சி பண்ணு. மனசை அடக்கிறதும் அப்படித்தான். பயிற்சி செஞ்சால் தான் மனசை அடக்க முடியும். எல்லா குப்பையும் உள்ளே சேர்ந்து கிடக்கட்டும், ஒன்றும் கவலை இல்லைன்னு நினைத்தோம் என்றால், மனசில் சேரக்கூடிய தேவையற்ற இந்த அகங்காரம், கோபம், சினம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் மனசில் போய் சேர்ந்தால் அது என்ன செய்கிறது? உடல் நலனையும் பாதிக்கும். அது உடல் நலனையும் பாதிக்குது. அதனால தான் நாமாவை சொல்லி 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 உள்ளே இருக்கிற தேவையில்லாதெல்லாம் வெளியே எடுத்துட்டு நாம் தன்யர்களாக இருந்தால், ஐம்புலன்கள் சரியான வழியில் நிறுத்தப்படும் போது நம்மோட மனசு தூய்மையானதாக இருக்கும். அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அப்படின்ட்டார். பாக்கியெல்லாம் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆகுல நீரை பிற, மற்றதெல்லாம் ஆரவாரம்ங்கிறார். மனசு பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் முக்கியமானது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அப்போ இந்த பொறிப்புலன்களை ஒரு வழிப்படுத்தி மனோபலத்தை பெருக்கிட்டோமானா அந்த மனத்தால் சாதிக்க முடியாததுன்னு ஒன்று இல்லவே இல்லை. அந்த மனம் சக்தி படைத்ததாக இருக்கும், அதனால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. மனம் உள்ளே இருந்து ஒரு பருப்பொருளாக இல்லை, சூட்சமாக உள்ளே இருந்து நம்ம மனசு 24 மணி நேரம் தொழிற்பட்டு கொண்டு தான் இருக்குது. உங்கள் உடம்பு கூட ராத்திரி நேரத்தில் தன்னை மறந்து படுத்து நீங்கள் தூங்குவீங்க, ஆனால் உங்கள் மனசு தூங்காது. உங்கள் மனசு வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. அதனால தானே கனவு வருது. மனம் வேலை செய்து கொண்டிருப்பதனால தானே ஆழ்ந்த தூக்கத்துலேயும் கனவு வருகிறது. அப்போ உள்ளே இருந்து மனம் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறது. என்ன செய்கிறோம்? நல்ல சாப்பாடு இருக்குது, நமக்கு நல்ல பசியும் இருக்குது, முன்னால் நல்ல சாப்பாடும் இருக்குது. இப்போ பசிக்குதில்ல, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு மனைவி சொல்கிறா. உடனே அந்த கணவன் என்ன சொல்கிறான்? பசியும் இருக்குது, நல்ல சாப்பாடும் இருக்குது, ஆனால் சாப்பிடலை. பசிச்சா சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவள் சொன்னா. பதில் வருது. என்ன பதில்னா, மனசு சரியில்லை. பசி மனசுக்கா உடம்புக்கா? உடம்புக்கு தான் பசி, ஆனால் மனசு சரியில்லையானால் சாப்பிட முடியாது. மனசு சரியில்லைன்னா சாப்பிட முடியுமா? இந்த சாப்பாட்டை பார்த்தாலே வேண்டாம்னு வெறுப்பாக இருக்குது. ஏன்? அப்போ உடலை விட மனம் வேகமாக தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம சாப்பிடாம கூட இருப்போம், ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் சாப்பிடாம கூட இருந்துருவோம், சாப்பாடு கூட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் இருப்போம். ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களும் தேவைகளும் மனோநிலையை பொறுத்தது தான். அதனால தான் மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னாங்க. எண்ணம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். சூட்சமான ஒரு வஸ்துவாக உள்ளே இருந்து 24 மணி நேரமும் மனம் தொழிற்பட்டு கொண்டே இருக்குது. அதனால தான் இப்படிப்பட்ட அருளாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், மனசில் நல்ல எண்ணத்தை நிரப்பி வையுங்கள். மனம் முழுசும் நல்ல எண்ணத்தால் நிரம்பி வழியிடும். ஒருத்தர் சில பேரை தினசரி பார்த்துக்கிட்டே இருப்போம், சில பேர் தினமும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. 6 மாதத்துக்கு ஒருக்க பார்ப்போம், இல்லை 1 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்ப்போம். ஆனாலும் அவங்கள பற்றின நல்ல எண்ணம் நம்ம மனசில் இருந்தால், அவங்கள நினைக்கும் போதெல்லாம் நம்ம அவங்கள பற்றின ஒரு நல்லெண்ணம் நம்மக்கிட்ட இருந்தால், அவங்கள நம்ம பார்க்காம இருந்தால் கூட நம்ம நல்லெண்ணம் அவங்கள வாழ வச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோலத்தான் நேர்மாறான விஷயங்கள், ஒருத்தரை பற்றின மோசமான எண்ணம் நம்ம மனசில் இருந்தால் அதுவும் அவர்களை தாக்கி கொண்டே தான் இருக்கும். எண்ணங்களுக்கு அவ்வளவு வலிவு இருக்கிறது. அதில் 2 கருத்துக்கு இடமே கிடையாது. இங்கே இந்த மீனை சொல்கிறாங்க பாருங்கள், கடலுக்கு மேலேயோ குடத்துக்கு மேலேயோ மீன் முட்டைகளை கூட்டமாக அந்த மீன் முட்டையை விட்டுட்டு அது வேறொரு இடத்துல மிதந்துக்கிட்டு இருக்குமா அந்த மீன். அந்த முட்டைகள் எல்லாம் எப்படி பொரித்து உள்ளிருந்து குஞ்சுகள் வெளியே வருகிறது என்றால், இருக்கிற இடத்துலேருந்து அந்த மீன் இதையே நினச்சிக்கிட்டே இருக்குமா. அந்த எண்ணத்தினால அந்த முட்டைகள் எல்லாம் உள்ளிருந்து குஞ்சுகளாக மாறி வெளியே. அதனால தான் அன்னை மீனாட்சி தன்னுடைய கண்ணின் கடாட்சத்தினால நம்ம எல்லாம் வாழ வைத்து கொண்டிருப்பதனால தானே அவளுக்கு அங்கேயர் கண்ணி மீனாட்சினே பெயர் வைத்தார்.
இருக்கிற இடத்துலேருந்து சிந்தனை பூரா அவளுக்கு நம்ம மேலேயே இருக்குது. எப்படி இந்த மீனுக்கு அந்த முட்டைகள் மேலே இருக்கோ அது மாதிரி எண்ணம் அவ்வளோ முக்கியமானதுன்னு வச்சாங்க. மனசு சுத்தமாக இருக்கணுமானா பொறிப்புலன்கள் வசப்பட வேண்டும். அப்படி வசப்பட்ட பிறகு அந்த மனோபலம் எவ்வளவு என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மனசால் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்கள சென்று சேர்ந்து அவங்க நல்லா இருப்பாங்க. மனசார ஒருத்தர் மேலே நல்லெண்ணம் நாம் வைத்திருக்கவில்லை என்றால் அதுவும் அவங்கள போய் சேரத்தான் செய்யும். அதனால்தான் எண்ணம் தூய்மையாக இருக்கணும் வைத்தார்கள். நம்முடைய வேதாந்திகள் ரொம்ப அருமையாக இதை சொல்லி வச்சாங்க. நீங்கள் ஒரு பெரிய மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பெரிய கோயிலை கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். மீனாட்சி கோயிலுக்கு போயிருப்பீங்க. உள்ளே நுழைய போனோம்னா பெரிய பெரிய பிராகாரமாக இருக்கும். அந்த பிராகாரங்களில் பார்த்தா வெளி பிராகாரத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரிசையாக கடையார். கோயிலுக்குள்ளே கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த ரிப்பன் பொட்டு வளையெல்லாம் விற்கிற கடையில் கூட்டம் தாழாது. 24 மணி நேரம் கூட்டமாக தான் இருக்கும். சாரசாரியாக 2 பக்கம் கடையாக இருக்கும். விதவிதமான பொருளாக விற்பனை செய்கிறார்கள். அப்புறம் அதெல்லாம் தாண்டி போனால் தான் கோயிலோட உள் பிரகாரம், அப்புறம் கோயில், சுவாமி சன்னதி, அம்பாள் சன்னதி எல்லாம். இந்த மாதிரி ஒரு கோயிலில் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படி சாரசாரியாக கடை இருக்கிற வழி பிரகாரம் ஒரு பெரிய கோயில் உள்ள ஊர். ராஜா அரசாட்சி பண்ணுறார். அந்த அரசர் தினம் சுவாமி தரிசனத்துக்காக வருவார். காலையில் ஒரு 8:30-8:45 மணி ஆனால் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தினமும் வருவார். அந்த பகுதி அரசாட்சி பண்ணுற ராஜா. இந்த கடைக்காரங்க பூரா மன்னர் வந்துட்டார், ராஜா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கடையில் உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் எழும்பி நிற்பாங்க. ராஜாவை பார்த்து ஒரு கும்பிடு போடும். ராஜாவும் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு போயிடுவார். அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதத்தோடு திரும்பி வருவார். அப்பவும் கடைக்காரங்கள்லாம் எழும்பி நிற்பாங்க. எல்லாம் அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்புறமா ராஜா போய் தினமும் நடக்கும், வாடிக்கையாக நடக்கும். இந்த ராஜாவும் விடாமல் எல்லா கடைக்காரங்களையும் இப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி போவார். வரும்போதும் எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவார். வருஷ கணக்காக இது நடக்குது. இந்த ராஜா ஒரு நாள் அரண்மனைக்கு திரும்பி இப்படி யோசனை பண்ணி பார்த்தார். தினமும் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கடைக்காரங்களுக்கு எல்லாம் நம்ம பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் மகிழ்ச்சியாக நம்ம கும்பிடுறாங்க, நாம் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக வரோம். இந்த 5வது கடைக்காரன் மட்டும் நம்மளை பார்த்தா சிரிக்கவே மாட்டான். அவனுக்கு மட்டும் ஏனோ நம்மளை பார்த்தா முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, அவன் தான் அப்படி இருக்கான். இந்த எல்லா கடைக்காரனையும் பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த குறிப்பிட்ட கடைக்காரனை பார்த்தா எனக்கும் வெறுப்பாக தான் இருக்குது. ஏனோ அவனை எனக்கு பிடிக்கல, எந்த காரணமும் இல்லை. அவனை எனக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம்னு தெரியல. அவனுக்கும் என்ன பிடிக்கல போல் இருக்கு, அதான் முகமே சரியில்லை அப்படின்னு நினச்சேன். இது மாதிரி மாதக்கணக்காக நடக்குது. ஒரு நாள் ராஜா தரிசனம் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்தார். இன்றைக்கி அந்த 5வது கடைக்காரனையும் ஒரு பார்வை பார்ப்போமேன்னு பார்க்குறார். பார்த்தா அவன் முகம் இன்றைக்கி மலர்ந்து சந்தோஷமாக அன்றிலிருந்த செந்தாமரை மாதிரி இருக்குது. ராஜாவுக்கு அப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்டு ராஜாவை கும்பிடு போட்டான். மற்ற நாள் கும்பிடு போடுவான், ஆனால் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். இன்றைக்கி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கான். ராஜாவுக்கும் அவனை பார்த்த உடனே ராஜாவுக்கும் அவன் மேலே இருந்த வெறுப்பு விலகி போச்சு. இன்றைக்கி அரண்மனையில் யோசித்தார், மாதக்கணக்காக இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இன்றைக்கி என்னமோ இவனை பார்த்தா என் மனசுலையும் வெறுப்பு இல்லையே, அந்த இறுக்கத்துக்கு என்ன காரணம், இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம், எதுவும் புரியலையேன்னு குழம்பிக்கிட்டே இருந்தார். அந்த கடைக்காரனை கூட்டிகிட்டு வாப்பான்ட்டார். அந்த 5வது கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டார். ராஜா கேட்டார், ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் தெரியணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். தினமும் தரிசனத்துக்கு வர பற்றியா, எல்லா கடைக்காரங்களையும் பார்த்தா எனக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், உன்னை பார்த்தா என் மனசில் ஏதோ ஒரு குறை, ஒரு வெறுப்பாக இருக்கும், உனக்கும் என்னை பார்த்தா ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஆனால் நேரத்துலேருந்து என் மனசில் உள்ள வெறுப்பும் விலகி போச்சு, நீயும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்க, இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு புரியலை, அதான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னேன், வேறு ஒன்று. அவன் சொன்னான், மகாராஜா தண்டனை எதுவும் கொடுத்துட மாட்டீங்களே அப்படின்னு. இல்லை, நீ உள்ளதை சொல்லு, தெரிஞ்சுக்கிட்ட தான் கேட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு. உடனே அவன் சொன்னான், தினமும் நீங்கள் எப்போ சுவாமி தரிசனம் பண்ண வருவீங்கன்னு இந்த கடைக்காரங்க பூரா காத்திருப்பாங்க, உங்களை பார்த்தோன்னா ராஜா வந்துட்டார், ராஜா வந்துட்டார் சந்தோஷமாக எழும்பி கும்பிடுவாங்க மகாராஜா. நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே போவீங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ராஜ தரிசனம் கிடச்சி போச்சு, கடையில் நல்லா விற்பனை ஆகும்னு சொன்ன மாதிரியே நல்லா விற்பனையாகி கல்லாப்பெட்டி பூரா பணமாக நிறைஞ்சிரும். ராஜ தரிசனம் கிடைச்சா நமக்கு நல்ல வியாபாரம் ஆகும்னு உங்களை பார்க்கும்போதெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க மகாராஜா. ஆனால் ஏன் நிலைமை என்ன தெரியுமா, நான் விற்பனை பண்ணது என் கடையில் வச்சுருந்த ஸ்டாக்கு சந்தனக்கட்டை, சந்தனக்கட்டை வியாபாரம். கட்டையாக அடிக்க வச்சுருந்தேன், கடை முழுசும் ஒரு நாளும் விற்காது. என் கடையில் மட்டும் கல்லாப்பட்டியில் காசும் விழாது.
தினமும் என் கல்லாப்பட்டி மட்டும் சும்மா இருக்கும். எல்லார் கல்லாப்பட்டிலையும் காசு நிறையும், என் கல்லாப்பட்டி மட்டும் சும்மா இருக்கும். கதவை திறப்பேன், பூட்டுவேன், இதான் தினமும் செய்வேன். அப்போது நீங்கள் தினம் சாமி தரிசனத்துக்கு கோயிலுக்கு வருவீங்கள்ல, அப்போ உங்களை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் நினைப்பேன், என்னன்னா இவ்வளோ சந்தன கட்டையும் ஒரே நாளில் விற்று நமக்கு எல்லாம் காசு ஆகணும்னா நம்ம ராஜா புறப்படணும், எங்கே மேலுலகத்துக்கு புறப்படணும். அவர் புறப்படுறதா இருந்தால் அவ்வளோ கட்டையும் விலைக்கு வாங்கிடுவாங்க, ஒரே நாளில் விற்றுரும். அவர் என்னடானா தினமும் தூண் மாதிரி வந்துட்டு போகிறாரு, இவர் எங்கே போகிறாரு, என்றைக்கு நம்ம சந்தனக்கட்டை விற்கிறது அப்படின்னு நினச்சேன் மகாராஜான்ட்டான். உடனே அதனால்தான் என் மனசில் உள்ள கெட்ட எண்ணம் வார்த்தையால் சொல்லாமல் கூட உங்கள் மனசுக்குள்ளே வந்து புகுந்து உங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காமல் இருந்திருக்கு. சரி, நேற்று முந்தா நாள்லேருந்து இது முற்றிலுமாக விலகி போச்சேடா, உன்னை பார்த்தா எனக்கு ஒன்றும் வெறுப்பு இல்லையே, நீயும் நல்லா சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னார். சொன்னான் மகாராஜா, முந்தா நாள் சாயங்காலம் என் வீட்டு கதவை தட்டி கடையை திறக்க சொல்லி பக்கத்து ஊர் ஜமீன்தார் போயிட்டாருன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் காசெல்லாம் வந்து சேர்ந்துட்டு கடையில் ஸ்டாக் ஒன்றும் இல்லை. நீங்கள் போகும்போது நான் நினச்சேன், ஐயோ நம்ம மகாராஜாவை நினச்சிட்டோமே, பரவாயில்ல பக்கத்து ஊர் ஜமீன்தார் வாங்கிட்டு போயிட்டாரு, நம்ம மகாராஜா தீர்காயுசாக இருக்கட்டும் அடுத்த ஸ்டாக் வார வரைக்கும் அப்படின்னு நினச்சேன் மகாராஜா. அதனால்தான் நான் உங்களை பற்றி தப்பாக நினைக்கும்போது நான் சொல்லாமலே உங்களுக்கும் என்னை பார்த்தா பிடிக்காமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம மகாராஜா நல்லா இருக்கட்டும் நல்ல எண்ணம் வந்துச்சுல்ல மனசில், உங்கள்கிட்ட அதையும் சொல்லாமலே உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இந்த மனசு எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? அதான் சொன்னார்கள், இருக்கிற இடத்துல இருந்தே நல்லெண்ணத்தை மனசில் வச்சுருந்தோமானால் யார் மேலே நல்லெண்ணம் இருக்கோ அவங்களுக்கு போய் சேர்ந்து அது அவர்களை வாழ வைக்கும். நம்முடைய மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இதான் சொல்கிறாங்க. திருமூலர் தொடங்கி இதான் அவர் சொல்கிறார், யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எனக்கு என்ன சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நான் அனுபவிக்கணும்னோ அது எல்லாரும் அனுபவிக்கட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆத்மார்த்தமான விஷயத்திலையும் சரி நடைமுறை வாழ்க்கையிலையும் சரி நம்ம மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது தானே மிக முக்கியமான சிறப்பான பிரார்த்தனை அதான் இருக்க முடியும். அதனால்தானே வள்ளலாறு போன்றவர்கள் அப்படி பாடினார்கள், எல்லா உயிரும் எல்லா இடத்துலையும் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்று எந்த நினது புகழை எடுத்து எம்ப வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகண்டோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே அப்படின்னு பாடுறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். நீ எவ்வளோ அழகாக பாடி வைத்தார் பாருங்கள். அது கூட ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த காலத்தில் பழைய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து பாடம் படிக்க மாட்டாங்க. ஆசிரியர்களுடைய திருவடியில் உட்காந்து குருகுல வாசம் பண்ணி 10-15 மாணவர்கள் ஒரு குருநாதருக்கு அடியிலிருந்து பாடம் படிப்பார்கள். அப்படி ஏட்ட கையில் தூக்கிட்டு அந்த சின்ன வயசில் குருகுலத்தில் போய் பாடம் படிக்கும்போது ஆதி காலத்திலேருந்து இதான்னு சொல்லி கொடுத்தார்கள். அந்த குருநாதர் சொல்லி கொடுத்தார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 விஷயத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சாலே போதுமே. ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இதை சொல்ல சொல்ல எல்லா குழந்தைகளும் அந்த அரிச்சுவடி பாடம் படித்தா மொத்தமாக சேர்ந்து எல்லா குழந்தைகளும் சொல்லிகிட்டே இருப்பார்கள் மனசில் தங்கிறதுக்காக. அப்போ அந்த குருகுல வாசம் பண்ணி படிக்கும்போது எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்களாம். அப்போ ராமலிங்க வள்ளலார் அதில் ஒருத்தராக இருந்தார். அவர் ஒன்றும் சொல்லாமல் பேசாமல் இருந்தார். அப்போ அந்த சொல்லி கொடுத்த வாத்தியார் ஆசிரியர் கேட்டார், ஏன் எல்லா குழந்தைகளும் சேர்ந்து சொல்கிறாங்க, நீ மட்டும் ஏன் சொல்லலை அப்படி கேட்டார். அப்போது ராமலிங்க வள்ளலார் சொன்னார், ஆசிரியர்கிட்ட அமைதியாக சொன்னார், இந்த வேண்டாம் வேண்டாங்கிறது எனக்கு வேண்டாம், அதில் கூட எதிர்மறையாக வேண்டாமா, வேண்டாம் வேண்டாங்கிறது எனக்கு வேண்டாம், எதிர்மறையாக வேண்டாம், ஏன் தினமும் ஓது, தாய் தகப்பனாரை மதித்து நட, எல்லாருக்கும் நல்லது செய், அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஏன் வேண்டாம் வேண்டாம், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக தினமும் ஓது அப்படி சொல்ல வேண்டியது தானே. வேண்டும் வேண்டும் தான் எனக்கு வேணும், வேண்டாம் வேண்டாங்கிறது எனக்கு வேண்டான்னார்.
அதான் பின்னால் பாடும்போது ஒருமையுடன் எனது திருமலடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். மறுவு பண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனையென்றும் மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளையே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியேன்னு பாடுறார். பின்ன இப்படி அருளாளர்கள் இந்த வழியை தான் நமக்கு காட்ட வந்தார்கள். எளிமையான தெய்வ வழிபாடு, புலன் நுகர்ச்சி, ஒரு அளவாக புலன் நுகர்ச்சி அனுபவித்து கொள்வது, ஒரு வரையறைக்கு கட்டுப்பட்டு ஐம்புலன்களை பயன்படுத்தி கொள்வது, அதற்கு மேலே மனமாசற்ற தன்மையில் மனதை வைத்து கொள்வது இல்லாமல் அருமையாக நம்முடைய அருளாளர்கள் நமக்கு காட்டி அருளியிருக்கிறார். அதனால்தான் இதை நாம் தனியாக தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லித்தான் ஞானத்தில் சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கிற குருநாதர்களை நமக்கு இனங்காட்டி அந்த அவதார வள்ளல்களின் திருவடியிலிருந்து இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று வைத்தார். இறைவனை அடைவதற்குரிய எளிமையான வழியே இப்படிப்பட்ட அருளாளர்களின் திருவடிகளில் இருப்பது தான். இப்போ இந்த ஆசானுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பேருக்கு உணவு படைத்து ஆயிரக்கணக்கான பேரை வரவழைத்து ஒரு நாளைக்கு இருக்கிற இடம் தேடி போய் சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து பசியில் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை எவ்வளவு ஜீவ தயவு என்பது அதானே. பசியில் வாடிட்டு இருக்கிற ஜனங்களை தேடி போய் கொண்டு போய் கொடுப்பது எவ்வளோ பெரிய. இதைத்தான் வள்ளலார் வலியுறுத்தினார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறு இறந்தும் பசியராத அயர்ந்த வெற்றாரை கண்டு மனம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டு இழைத்தேன் அப்படின்னு பாடிட்டாரே. ஒரு சாதாரண சின்ன உயிருக்கு துன்பம் ஏற்படும் போது கூட தனக்கு ஏற்பட்ட துன்பமாக அதை பாவிக்கிற நிலைமையில் அவர் இருந்தார். அதைத்தான் ஜீவகாருண்யம், ஜீவ தயவு, இதைத்தான் ஜீவ தயவு என்றார்கள். மற்றவங்க துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்க. மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு நரசி மேத்தா எழுதின வைஷ்ணவ ஜனத்தோன்னு தொடங்குகிற பாட்டு. காந்திஜிக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. எப்போவுமே அந்த பாட்டை தான் பாட சொல்லி மகாத்மா காந்தி கேட்டுகிட்டே இருப்பாராம். அவரோட பிரார்த்தனை கூட்டங்களில் தவறாமல் பாடப்பட்ட பாடல் வைஷ்ணவ ஜனத்தோ தேனை ககிய அந்த பாட்டு. அதில் ஒரு அழகான யார் உண்மையான வைஷ்ணவன், அதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம். உண்மையான வைஷ்ணவன் யாரென்ன சொல்வேன்னு அந்த பாட்டுக்கு அர்த்தம். என்னென்ன குணாதிசயம் இருந்தால் அவனை வைஷ்ணவன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பாட்டு. அதில் ஒரு வரி, பரதுக்கே உபகார கரே தோயே மன அபிமானன ஆனேரே அப்படின்னு ஒரு வரி. யார் அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக பாவிக்கிறானோ அவனே உண்மையான வைணவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். காந்திஜிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பமாக பாவிப்பது. அதுதானே வள்ளலார் காட்டிய நெறி, அதுதான் ஜீவ தயவு. அதனால்தான் சொல்லி வைத்தார்கள், உயிர்கள் மாட்டிருக்கக்கூடிய கருணை உயிர் கருணை என்று அதை சிறமேல் வைத்து கொண்டாடினார். இந்த பண்புகளை எல்லாம் படிக்கிறதுக்குத்தான் அருளாளர்களின் திருவடியில் இருக்க வேண்டும். இங்கே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கைங்கரியம்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புண்ணிய பூமியில் ஆசானுடைய திருவடியில் இருக்கிறவர்கள் அதற்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஜீவ தயவு என்கிற இந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான் இறைவனின் திருவடி பேரை பெற முடியும் என்பதை திட்டவட்டமாக நல்லபடியாக உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய அருளாளர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி நம்ம நெறிப்படுத்துவதற்கு தான் நாம் இந்த அடியார்களோடு இருக்க வேணும். அடியார்களோடு நாம் இருந்தால் நமக்கு துன்பம் இல்லை, நமக்கு துக்கம் இல்லை, நமக்கு சோர்வு இல்லை, நமக்கு நலிவு இல்லை, நமக்கு தோல்வி இல்லை. அதனால் அடியவர்களின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டினார். இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எப்பவும் ஞாபகம் வரும். ஒரு அழகான அடியார்களின் பெருமையை சொல்கிற ஒரு அழகான பாட்டு. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த பஸ்ஸில் சில நேரம் பார்த்துருப்பீங்க, திருவிழா நேரமாக இருந்தால் இப்போ அவினாசியில் ஒரு திருவிழா நடக்குன்னா கோவையிலேருந்து அவினாசிக்கு போகிறதே பெரிய சிரமமான வேலையாக இருக்கும். பஸ்ஸு நிறையா விட்ருப்பாங்க, ஸ்பெஷல் பஸ்ஸு. ஆனால் 10 ஸ்பெஷல் பஸ் விட்டால் கூட 20 பஸ்ஸுக்கு ஆள் இருப்பாங்க போகிறது. அதனால் வண்டியில் எல்லோரும் ஏறி உட்காந்த பிறகு பொறுமையாக டிக்கெட் போட்டு வண்டியை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறுறதுக்கு 3 பஸ்ஸு கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸாக வர வர அடித்து பிடிச்சி உள்ளே ஏறிட்டு
அப்போ இது மாதிரி ஒரு திருவிழா கூட்டத்தில் இந்த பஸ்ஸுக்குள்ளே அடித்து பிடிச்சி ஏறுறதுக்கு ஒரு கூட்டம் நிற்கிது. அப்போ அந்த கண்டக்டர் சொல்கிறார், இங்கே டிக்கெட் வாங்கிட்டுலாம் உள்ளே உட்கார முடியாது, இங்கே முதல்ல பஸ்ஸுக்குள்ளே போங்க, அவுட்டரில் போய் டிக்கெட் போடுவேன்னார். ஏற முடிஞ்சவங்களாம் உள்ளே போங்கன்னார். ஒவ்வொரு பஸ்ஸாக வருது, சிரமப்பட்டு தள்ளி தள்ளி உள்ளே போய் அளவட்டங்கள்லாம் ஏறி போகிறாங்க. வயசானவங்களுக்கு அதை பார்த்த உடனே இந்த கூட்டத்தில் நம்ம எங்கே இடித்து பிடிச்சி போக முடியும், வார பஸ்ஸுக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி இப்படி தான் கூட்டம் கூட்டமாக ஒரு பஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. ஒரு பஸ்ஸு உள்ளே வந்துச்சு, வழக்கம் போல் இந்த அடித்து பிடிச்சி ஏறுறதுக்கு கூட்டம் நெரிச்சிக்கிட்டு இருக்குது. வயசான பெரியவங்க ஒரு 4 பேர் 5-6 பஸ்ஸை விட்டாச்சு. இந்த பஸ்ஸில் போனால் தான் திருவிழாவுக்கு போக முடியும். என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு பெரியவர் சொன்னார், வேறு வழி இல்லை, எல்லா பஸ்ஸுலையும் இதான் நடக்க போகுது, நீங்கள் பேசாமல் இந்த தள்ளுற கூட்டம் இருக்குல்ல அதுக்கு நடுவில் போய் நின்றுக்கிடுவோம், அதுதான் ஒரே வழி, அவங்க தள்ளுற தள்ளில் நம்மளும் போயிடலாம், இப்படி நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஐடியா சொல்லி கொடுக்கார். உடனே அவர் கூட நின்ன வயசானவங்க 4 பேரும் ஒரு மஞ்சள் பை கையில் சுற்றிக்கிட்டு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு இடிச்சு கிடிச்சு கீழே தள்ளிட மாட்டாங்களே அப்படின்னாரு ஒருத்தர். பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி துண்டையெல்லாம் இடுப்பில் கட்டிட்டாங்க. இந்த ஒரு பஸ் வந்து நின்றுச்சு, ஏழவட்டங்கள்லாம் வழக்கம் போல் தள்ளிட்டு உள்ளே போதா, இந்த 4 பேர் நடுவில் போய் நின்றுட்டாங்க. நடுவில் போய் நின்னால் ஒன்றும் அசையலை, ஒன்றும் செய்யலை, சும்மா தான் நிற்கிறாங்க. இந்த சுற்றி இருக்கிறவங்க தள்ளுன்னு தள்ளில் 4 பேர் நேராக உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் சௌகரியமாக கடைசி சீட்டில் 1 2 3 4 வசதியாக உட்காந்துட்டாங்க. இந்த காட்சியை பார்த்தா ஆச்சரியமாக, இவங்களுக்கு அடித்து பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு உண்டான உடல் பலம் இல்லை. ஆனால் எப்படி உள்ளே போனாங்க, சுற்றி இருக்கிற இளவட்டங்களின் உடல் பலத்தை தங்கள் பலமாக மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு நடுவில் நின்னதுனால இவங்களும் 4 பேரும் உள்ளே விட்டாங்க. மாணிக்கவாசகர் சொல்கிறார், இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு தேவையான ஆத்ம பலம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நாம் என்ன செய்யணும், ஆத்ம பலமுடையவர்களாக இருக்கிற ஆசான் போன்றவர்களின் திருவடிகளில் இருக்கணும். ஆத்ம பலமுடையவர்களோடு இருந்தால் அவர்களுக்காக இறைவன் சொர்க்க கபாடத்தை திறக்கும் போது நம்மளும் ஓடிடலாம். இந்த 4 பேர் போனாங்க பார்த்தீங்களா உள்ள, அதை மாதிரி நம்மளும் போயிடலாம். அதனால தான் கூட இருங்க அப்படின்னு சொன்னார்கள். ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைச்சிரும்ல. அவங்க ஆத்ம லாப உடையவர்கள் இறைவனுடைய திருவடியை நோக்கி செல்லும்போது நாம் அவங்களோட இருந்தோம்னா அந்த பேர் நமக்கும் கிடைக்கும். அதனால்தான் மாணிக்கவாசகர் பாடினார், நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன், அடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருகத் தந்தருளம் உடையானேன்னு மாணிக்கவாசகர் பாடுறார். இதை வள்ளலார் நமக்கு அழகாக சொன்னார். ராமலிங்க வள்ளலார் சொன்னார், எங்காவது கேட்டிருக்கீங்களா, பற்றி எரியுது நெருப்பு, அந்த பற்றி எரியிற நெருப்புக்குள்ளே ஒரு 1000கணக்கான புழுக்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு யாராவது சொன்னால் நம்புவீங்களா? உடனே என்ன சொல்லுவீங்க, நெருப்பில் எப்படி புழு வாசம் பண்ணும் அப்படின்னு கேட்பீங்கள்ல. பற்றி எரிகிற நெருப்புக்குள்ளே ஒரு புழு வாசம் பண்ணுகிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். யாராவது நம்புவாங்களா? ஒருத்தரும் நம்ப மாட்டார்கள். அப்புறமா எங்கே இருக்குது எல்லைன்னே தெரியாது, மேலே போய்கொண்டே இருக்கிறது வானம், அவ்வளோ பெரிய ஆகாசம், எல்லை பரப்பை கண்டுபிடிக்க முடியாத ஆகாசத்தை காட்டில் உள்ள ஒரு மான் தாவி குதிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்புறமா பலம் பொருந்தியதான புலி காட்டில், அந்த புலியை ஒரு எலி தோக்கடிச்சிருச்சுன்னு சொன்னால் சரிதான்னு கேட்டுக்கிடுவீங்களா? அப்புறம் பெரிய மலை, அந்த மலையை ஒரு ஈச்சிறகை வச்சு ஒரு மலையை வெட்டி வீழ்த்தலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒன்றும் நம்ப மாட்டோம். அதை மாதிரி தான் அடியவர்களோடு, அருளாளர்களோடு, அவதார புருஷர்களோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் வரும் என்று சொன்னால் அதையும் நம்ப முடியாது என்றார். ஏன்னா அவங்களுக்கு துன்பம் வராது. இவ்வளோ அழகாக பாடினார் பாருங்கள், வன்பெரும் நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒருமான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, வஜ்ர மலை ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை. அதுபோல அன்புடைய நின்னடியை உண்ணும் அவர் அடி மலர் முடிக்கு அணிந்தோர்க்கு அவலமுறுமோ, அற்பமும் விகற்பமுறுமோ. வள்ளலார் கேட்கிறார், தொல்லை வருமா, துன்பம் வருமா? அதெல்லாம் வரவே வராது.
எல்லாம் நல்லது தான் வரும். தள்ளறிய சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளையே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே. நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட கோடியில் ஒருவராக இருக்கிற எத்தனையோ கோடியில் ஒருவராக இருக்கிற இப்படிப்பட்ட ஆசான் போன்ற அருளாளர்களை எதிர்ப்படும் போது அவங்க திருவடியில் இருந்து நல்வழிப்படுவதற்குரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டினார். இந்த ஓங்கார குடிலோட தொடர்பு தொடர்பு படுத்தப்படுகின்ற அருளாளர்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த குடிலினுடைய மகிமை நமக்கு புரியும். திருவள்ளுவர், கருவூர் தேவர், திருமூல தேவர் எப்படிப்பட்ட மகான்களெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள். பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். திருமூலர் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதைத்தான் இந்த ஓங்கார குடிலின் மூலமாக உலகுக்கு வணங்குதலுக்குரிய ஆசான் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக திருமூலர் சொல்லுகிறார், இறைவனை அடைவதற்குரிய மார்க்கம் அன்பு தான். நான் உங்கள் உபதேசத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இதில் சாதாரண நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரராக இருப்பார், ஒரு பணியாளராக இருக்கிறார், கடுமையாக உழைக்கிறார், வேலை செய்கிறார். நீங்கள் கொடுக்குற காசில் அவருக்கு ஏற்படுற மகிழ்ச்சியை விட அவர் சோர்ந்து போய் இருக்கும்போது, வேலை செஞ்சு கழப்பாக இருக்கும்போது, என்னப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறீர்களே, அதில் அந்த பணியாளுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி. அது என்ன அழகாக உபதேசத்தில் சொல்லியிருக்காங்க ஆசான் சொல்லும்போது, அது உள்ளத்தில் தயவு என்று ஒன்று இருந்தால் தான் அப்படி கேட்க முடியும். உள்ளத்தில் தயவுன்னு ஒன்று ஊற்றெடுத்தால்தான் நம்மிடத்தில் வேலை செய்கிற பணியாளாக இருந்தாலும் அவன் சிரமப்பட்டு கடுமையாக உழைக்கும் போது அவன் உழைப்புக்கேற்ற கூலியை நீங்கள் கொடுத்தாலும் அவன் சிரமப்பட்டு உழைத்து களைத்து போய் இருக்கும்போது நீ சாப்பிட்டியாப்பான்னு கேட்குற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அந்த சொல்லே அவனுடைய மனதில் எவ்வளவோ ஒரு பரிவையும் ஒரு ஈடுபாட்டையும் உண்டாக்கும், ஒரு ஆறுதலை கொடுக்கும். நம்மோடு இருக்கக்கூடிய சக உயிர்கள் மேலே நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை தான் திருமூலர் சொல்லுகிறார் பாருங்கள். அன்பு தான் இதுக்கு அடிப்படையாக இருக்கப்பட்டது. அன்பு அதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அன்பு தான். அதனால தான் திருமூல தேவர் சொன்னார், நான் கடவுள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உடையவன் அப்படின்னு சொல்லி. ஒரு மனுஷன் தன்னோட உடம்பில் இருக்கிற தசையெல்லாம் அறுத்து எடுத்து எலும்பையெல்லாம் உடச்சி அந்த எலும்பெல்லாம் விறகு மாதிரி அடுப்பில் வச்சு எரித்து தசையெல்லாம் துண்டு துண்டாக்கி ஒரு வானலியில் போட்டு வறுத்து காட்டினாலும் இறைவன் வரமாட்டான்ட்டார். திருமூலதேவர் சொன்னார், அவன் அதுக்கெல்லாம் வசப்பட மாட்டான். என்பே விறகாக்கி இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குழைவாருக்கன்று என் பொன்மணியை எய்த ஒண்ணாதேன்னு எழுதி வச்சிட்டார். அன்பால் தான் அடைய முடியுமே தவிர எலும்பை உடச்சி விறகா வச்சு தசையை வறுத்து காட்டினாலும் வரமாட்டான் அப்படின்னு எழுதிட்டார். அதனால்தான் திருமூலர் சொன்னார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிகிலார். அன்பும் சிவமும் இரண்டு அப்படின்னு நினைத்தால் அது நம்முடைய அறியாமைன்னு சொல்லிட்டார். அன்பு சிவமும் இரண்டல்ல, அன்புதான் சிவம், சிவன்தான் அன்பு. அந்த திருமூலதேவர் எளிமையான வழியைத்தான் நமக்கு சொன்னார். இந்த ஓங்கார குடிலோடு தொடர்புடையவர்களாக இருக்கிற அருளாளர்களில் மிகவும் முக்கியமானவர். அவர் சொல்லுகிறார், இறைவனுக்கு ஒரு பச்சிலை கொடுத்து வணங்கு, பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லாவது கொடு. நாம் கடைப்பிடிக்க முடிஞ்ச எளிமையான தர்மத்தை சொல்கிறார் பாருங்கள். பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லாவது கொடு, தெய்வத்துக்கு ஒரு பூவோ ஒரு இலையோ கொடுத்து இறைவனை வணங்கு. அப்புறமா பசிச்சவனுக்கு ஒரு கைப்பிடி உணவு கொடு. எவ்வளோ பெரிய அறன்னு சொல்கிறார் பாருங்கள். 3000 பாட்டு பாடினவர், 3000 வருஷம் நிஷ்டையில் இருந்தவர். ஆண்டுக்கு ஒரு தடவை நிஷ்டை கலைஞ்சு 4 வரி பாட்டு ஒன்று பாடிட்டு நிஷ்டைக்கு போயிடுவார். அப்படி பாடப்பட்டது தான் திருமந்திரம் 3000 பாட்டும். அதில் ஒரு பாட்டில் சொல்லுகிறார், பசிச்சவனுக்கு ஒரு வாய் உணவு கொடு. அப்போ அது எவ்வளோ பெரிய புண்ணியமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இந்த 2 வரியும் பாருங்கள். பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு. கஷ்டத்தில் துன்பத்தில் ஒருத்தன் இருந்தானால் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை. இதை ரொம்ப அழகாக சொல்லி வைத்தார்கள். வள்ளலார் சொல்கிறார், இந்த உணவு படைக்கிறதுக்கு மட்டும் பசியான்னு பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எந்த பேதமும் பார்க்க வேண்டிய அவசியமே அதில் கிடையாது. பசித்திருக்கிறவனுக்கு உணவு படை, அவ்வளோதான்.
பசிக்கு உணவு கொடுப்பதை விட பெரிய அறம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அதான் வெற்று வயிறு, அதுக்கிட்ட போய் வேதாந்தம் பேசாதீங்கன்னாங்க. பசித்திருப்பவர்களுக்கு உணவு படைக்கிறத விட பெரிய அறம் ஒன்றுமே கிடையாது. அதில் எந்த பேதமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னார். ஒருத்தர் நல்ல தெய்வ பக்தி உள்ளவர், ரொம்ப பக்திமானாக இருந்தவர், ரொம்ப நேர்மையான தர்மம் நிறைந்த ஒரு தர்மிஷ்டராக வாழ்ந்தவர். தினமும் சாப்பிட உட்காந்தா ஒரு ஆள் சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். இங்கே சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் அன்னதானம் பண்ணுறோம், அவரவர் இருக்கிற இடத்துல அன்னதானம் பண்ணிட்டு தான் நாங்கள் எங்களோட கடமைகளை தொடர்கிறோம். அதெல்லாம் கேட்கும்போது எப்படி நெறிப்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வளோ பேரே. எந்தெந்த ஊர்லேயும் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் அங்கங்கே இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். பசி அமர்த்துவது தான் மிகப்பெரிய ஜீவ தயவு அப்படிங்கிறத கடைப்பிடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்படி எந்த பேதமும் இல்லாமல் பசித்தவனுக்கு உணவு படைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நம்ம அருளாளர்கள். இல்லை, ஒருத்தர் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு தான் சாப்பிட்ற பழக்கத்தில் இருந்தார். ஆனால் அவருக்கு என்னன்னா ரொம்ப அதிகமான தெய்வ பக்தி. வேலைக்காரனை விட்டு சத்திரத்துலேயோ எங்கேயோ போய் பசிச்சிருக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வம்பார். முதல்ல அவர் சாப்பிடணும்னாலும் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் அந்த இலையில கையை வச்சு எடுத்து சாப்பிட்ட பிறகு தான் இவருக்கே அவங்க வீட்டு நம்ம சாப்பாடு போடுவாங்க. அப்படி தான் பழக்கம். நல்ல மழை காலம், யாருமே இல்லை. அந்த வேலைக்காரனுக்கு கவலை வந்துடுச்சு. 12:30க்கு சாப்பிடுவார். ஐயா, மணி 1:30 ஆகி போச்சே, மழை நேரம், ஒருத்தருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்களே, சாப்பிட வர ஆள் இல்லையே, என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா தானே அவர் சாப்பிடுவார். அந்த அம்மா சொல்கிறாங்க, போய் தேடு போய் கூட்டிகிட்டு வா. எல்லா இடமும் சுற்றி பார்த்தா ஒரு ஆளும் இல்லை. கடைசியில் சத்திரத்துலேயும் ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு திரும்பி வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில் ஒருத்தன் படுத்துருந்தான். பார்த்தா பசியாளி மாதிரி இருந்தான். அவனை போய் தட்டி எழுப்பி, ஏன்பா நல்ல சாப்பாடு இருக்குது, பசியாக தானே படுத்திருக்கேன், சாப்பிட வரியா அப்படின்னா. நீ சாப்பிட்டா தான் எங்கள் ஐயா சாப்பிடுவார், வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவான்னு. உடனே அவன் சரின்னு வந்தான். பசியில் படுத்திருக்கான், 2 நாளாக சாப்பிடல. அவன் எழும்பி வந்தவன்ட்ட இவன் சொல்கிறான், அந்த கூப்பிட வந்தவன் சொன்னான், ஆனால் ஒன்று, எங்கள் ஐயா சாப்பிட உட்காருமுன்னால உனக்கு இலை போட்டுருவாங்க, நீ கை கால் அலம்பிட்டு வந்து உட்காரணும். அந்த சாப்பாடை இலையில் போட்ட உடனே சடார்னு எடுத்து சாப்பிட்றாதே, எல்லாம் படைக்கிற வரைக்கும் உட்காந்து, அப்புறமா சாப்பாட்டில் கை வைக்கும்போது முருகான்னு சொல்லிட்டு சாப்பிடு, இவ்வளோதான் அப்படின்ட்டு. உடனே அவன் சொன்னான், இந்த நிபந்தனைக்கெல்லாம் நான் வர முடியாது, நீ வேற ஆளை கூப்பிட்டு போ. 2 நாளாக பட்னியாக கிடக்குறான். அவன் சொல்கிறான், இந்த நிபந்தனையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நீ வேணா வேற ஆளை கூப்பிட்டு போ, நான் வரலன்ட்டான். இவன் பார்த்தா, ஐயோ ஐயா சாப்பிடாமல் இருப்பார், ஒரு ஆளும் கிடைக்கல, கிடைச்சவனும் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி, சரி வா சும்மா வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் நினச்சான், அவர் நாமா சொல்கிறவனுக்கு தான் சாப்பாடு போடுவார், நாமா சொல்லாத வாய்க்கு சாப்பாடு போட மாட்டார். இவன் சொல்லவும் மாட்டேங்கிறான், அவரும் பசிச்சு இருக்கணும், வேறு என்ன செய்யறதுன்னு கூப்பிட்டு போயிட்டான் வேலைக்காரன். கூட்டிகிட்டு போய் இலையை போட்டு சாப்பாடெல்லாம் படைச்சாச்சு. அவர் எதிர உட்காந்துருக்கார். இவன் வச்சு முருகான்னு சொல்லிட்டு இவன் எடுத்து சாப்பிட்ட பிறகு தான் அவர் சாப்பிடுவார். இந்த வேலைக்காரனுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. நேராக என்ன செஞ்சான், அவர் உட்காந்துருக்கிற இடத்துல இலை போட்டிருக்குல்ல, அவன் முதலாளி உட்காந்துருக்கிற இடத்துல இலை போட்டிருக்கு, அவர் ஒரு தூணில் சாஞ்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கார். அந்த தூணுக்கு பின்னால் போய் இவன் நின்றுக்கிட்டான். வேலைக்காரன் நின்றுக்கிட்டு இந்த கூட்டம் அந்த ஆள் இலையில எல்லாம் படைச்ச உடனே அவன் கையை வைக்க போனானே சாப்பாட்டில், அப்போ முதலாளிக்கு பின்னால் நின்ன வேலைக்காரன் குரலை மாற்றி முருகா அப்படின்ட்டான். இவன் சொன்ன மாதிரி அர்த்தமா? ஏன்னா இவன் சொல்லலைன்னா அவர் சாப்பிட மாட்டாரே, இவன் சொல்லிட்டு தானே சாப்பாட்டில் கை வைக்கணும். இவன் கை வைக்க போகிற நேரம் பார்த்து அவன் பின்னால் இருந்து முருகான்ட்டான். இவ்வளோ நாள் இந்த குரலை கேட்டு பழகினவருக்கு தெரியாது. உடனே அவர், ஏண்டா நீ என்ன பண்ணுற, என்ன ஏமாத்துறியா? அவன் சும்மா உட்காந்துருக்கான் வாய் அசையாமல், நீ தூணுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு முருகான்னு சொல்கிறிய, அப்போ தான் நான் சாப்பிடுவேன் தானே நீ இப்படி பண்ணுற? என் சாப்பிட வந்தவன் சொல்ல மாட்டானாடா, அவனை முருகான்னு சொல்லு, நாம சொல்கிற வாய்க்கு தான் நான் சாப்பாடு போடுவேன்டார். உடனே இவன் சொன்னான், ஏன்பா உனக்காக நான் பின்னால் மறைஞ்சிருந்து முருகான்னு சொல்லி பார்த்தாச்சு, ஐயா கண்டுபிடிச்சிட்டார், முருகான்னு சொல்லிட்டு சாப்பிடுப்பான்னார். அவன் என்ன செஞ்சான், அப்போ வேற ஆளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டான். அவன், நான் போகிறேன் எனக்கு ஒன்று வேண்டான்னா அவன் எழுப்பிட்டான். வேற ஆளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுன்னா அதுக்குள்ளே இவருக்கும் கோபம் வந்து கையை பிடிச்சி அவனை வெளியே அனுப்பு, நாம சொல்லாதவனுக்கு என்ன சாப்பாடு இந்த வீட்டில், போ சொல்லு, நான் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டார். உடனே உன்னை கையை பிடிச்சி தரன்னு இழுத்து வெளியே விட்டாங்க. அன்றைக்கி பூரா வேறு ஆளும் கிடைக்கல, அவரும் சாப்பிடலை, அவர் சாப்பிடாதனால வேலைக்காரனும் சாப்பிடல, வீட்டம்மாவும் சாப்பிடல. ராத்திரி நேரம் பசியோடு படுத்து தூங்கிட்டாரா,
கனவுல முருகன் வந்துட்டான். வந்த முருகன் சொன்னான், ஏன்பா சாப்பிட உட்காந்தவனை கையை பிடிச்சி போயிட்டு வான்னு வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, இவன் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்தானே, அந்த ஆளுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு முருகன் கேட்குறான். உடனே அந்த வீட்டு சொந்தக்காரர் சொன்னார், முருகா அவனுக்கு குறைஞ்சது ஒரு 65 வயசாவது இருக்கும். உடனே முருகன் சொன்னார், 65 வயசாச்சுல, 65 வயசு வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு போட்டு யார் காப்பாற்றிருக்கா தெரியுமா? 65 வயசாச்சு, ஆனால் நாமாவே சொன்னது கிடையாது, அவன் சொல்ல மாட்டான், தெய்வ நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் 65 வயசு வரைக்கும் சாப்பிட்டு தானே உயிரோடு இருக்கான். அவனுக்கு யார் சாப்பாடு போட்டிருக்கான்? நான் தான்டா போட்டேன். முருகன் சொன்னான், நான் தான் போட்டேன். 65 வயசு வரைக்கும் நான் தான் சாப்பாடு போட்டேன். அட ஒரு நாள் நாமா சொல்லலைங்கிறதுக்காக கையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டுட்டியே, நாமா சொல்லாதவனுக்கும் நான் தான்டா சாப்பாடு போடுறேன். 65 வருஷமாக நான் தான் சாப்பாடு போட்டிருக்கேன். ஒரு நாள் சொல்லாததுக்கு கோபம் வந்து கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டியே அப்படின்னு முருகன் சொன்னானா. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச உடனே, சொன்னாலும் பரவாயில்ல சொல்லாட்டாலும் பரவாயில்ல கூப்பிட்டு வாப்பா, பசிக்கு எவனாக இருந்தா என்ன சாப்பாடு போட்டுனான். இது ஏன் எழுதி வச்சாங்கன்னா வேதாந்திகள், பசிக்கு உணவு படைக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த நிபந்தனைகளை கூட போடக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அதுதானே தயவுன்னாங்க. அங்கே குறை குற்றம் இருந்தால் கூட அதை பொறுத்து கொண்டு கூட பசிக்கு பசியாற்றுகிற பணியை செய்ய வேண்டும் என்பதனால்தான் அப்படி சொல்லி வைத்தார். அதைத்தான் இந்த பாரபட்சம் இல்லாமல் பண்ணுற இந்த கருணையை தான் ஜீவ தயவுன்னு வச்சாங்க. தானங்களில் ரொம்ப தலை சிறந்ததுன்னு அதனால தான் அன்னதானத்துக்கு அவ்வளோ சிறப்பு. பசி போக்குற அன்னதானம் தான் தானங்களில் சிறந்தது அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்கள் எதை தானமாக கொடுத்தாலும் மனுஷன் நிறைவாக வாங்கிட்டு போகவே மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கோடீஸ்வரங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு முன்னால் 7 நாள் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு நாள் சுமங்கலி பிரார்த்தனை நடத்தினாங்க. சுமங்கலிகளுக்கு எல்லாம் மஞ்சள் வளையல் பொட்டு இதெல்லாம் வச்சு பிரார்த்தனை பண்ணி 108 சுமங்கலிகளுக்கு புடவை எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னால் நடந்துச்சு. அது கொடுக்கும்போது அந்த வீட்டு அம்மா பெரிய கோடீஸ்வரங்க, அந்த வீட்டு அம்மா அந்த சுமங்கலி ஜாமான்லாம் வச்சு கொடுக்கும்போது அதில் ஒரு காசு வச்சு கொடுப்பாங்க. 1 ரூபாயோ 5 ரூபாயோ வச்சு கொடுப்பாங்கள்ல, அதுக்கு பதிலாக 1 கிராமில் சின்ன தங்க காசு வச்சு கொடுத்தாங்க 108 பேர். அழகாக தாம்பாளத்தில் இதெல்லாம் வச்சு ஆச்சரியமாக இருந்தது பார்த்துட்டு. அழகான புடவை, அந்த பெண்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மங்கள சாமான்கள், அதோட ஸ்வீட்டு வளையல் அது இது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம்லாம் வச்சு 1 பவுன் ஒரு கிராம் தங்க காசு 108 பேருக்கு 108 கிராம் 1 கிராம் தங்க காசும் இருக்குது. ஒரு சின்ன டப்பாவில் வச்சு கொடுத்து வாங்கினவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போகணும் பார்த்தீங்களா. கொடுத்தாங்க. பழம் பாயசத்தோட சாப்பாடு போட்டு எடுத்து அந்த அம்மா கொடுத்தாங்க, வாங்கிட்டு போனாங்க. இந்த வாங்கிட்டு போனதில் ஒரு 4-5 அம்மாமார் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுது, பெருசாக கொடுத்துட்டாங்க 1 கிராம் தங்கத்தை, கொட்டி கிடக்குது சொத்து, எந்தெந்த ஊரில் கிடக்குதுன்னு அவங்களுக்கு கணக்கே தெரியாது, அவ்வளவு சொத்து கிடக்குது, எங்கே கொண்டு போய் போட போகிறாங்க அவ்வளோத்தையும். கொடுத்ததே கொடுத்தாங்களே, 1 பவுன் கொடுக்கக்கூடாது, இந்த 1 கிராமை வச்சு என்னத்தை பண்ணுறது, மூக்குத்தியாக பண்ணி போட முடியும், 1 கிராமுக்கு தோடா பண்ணி போட முடியும், கொடுத்ததே கொடுத்தாங்க, 1 பவுன் வச்சு கொடுக்கறது பெரிய பெருமையாக 1 கிராமை வச்சு கொடுத்து அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காதால் கேட்டது. இப்போ தான் நான் நினச்சேன், தங்கத்தை கொடுத்தாலும் குறை சொல்லுவாங்க போல் இருக்கு. தங்கத்தை கொடுத்தாலும் குறை சொல்கிறாங்களே, திருப்தியோடு வாங்கிட்டு போலியே. மனுஷன் போதும் போதும்னு சொல்லவே மாட்டான். எதை தானமாக கொடுத்தாலும் சொல்ல மாட்டான். எதை தானமாக கொடுத்தாலும் பசுவை தானமாக கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகிறவன் சொல்கிறான், இது முரட்டு பசு, அதான் தானமாக கொடுத்துட்டாங்க, பால் கறந்தால் மிதிக்குமா, அதனால் பேசாமல் தானமாக கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு போகிறார். திருப்தியாக போல. நான் உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னு வைங்க, சாப்பிட்றவங்க ஒரு காலகட்டத்தில் போதும் போதும்ன்றவாங்க. எவ்வளோ பெரிய சாப்பாடுறாம உட்கார்ந்தாலும் சரி தான், வயிறு நிறைஞ்சவொன்னே அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. போதும் போதும், அவன் எப்போ போதும் போதும்னு சொன்னானோ அப்போ போட்டவனுக்கு புண்ணியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தானே வாங்கிக்கிடுறவன் போதும் போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறான்ல. இது அன்னத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால தான் தானத்தில் ரொம்ப தலை சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொன்னார்கள். இது பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் தான் செய்யணுங்கிறது இல்லை. அதான் இங்கே அழகாக சொன்னாங்களே, அவரவர் வீட்டில் கூட ஒருவருக்கு அன்னத்தை தானமாக பண்ணுற புண்ணியத்தை இருக்கிற இடத்துல பண்ணிகிட்டு இருந்தாலே எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அதையும் சொல்லி வச்சாங்க நம்முடைய புராணங்களில். ரொம்ப அழகாக சொன்னார்கள்.
தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணிவிட்டு 1,00,000 பேருக்கு தங்க பாத்திரத்தில் அன்னம் படைச்சாராம். 1,00,000 பேருக்கு, 1,00,000 பேர் சாப்பிட்டாங்களாம். எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்களான்னு அந்த அன்னசாலையை வந்து பார்க்குறாராம். இவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டான் மனசில். அடையப்பா, நம்ம ராஜசூய யாகத்தில் தான் 1,00,000 பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைப்பு வந்துடுச்சான். நினப்பு வந்த உடனே தர்மருக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்கறதுக்காக பகவான் பண்ண வேலை, ஒரு கீரிப்புள்ள ஓடி வந்துச்சான். ஓடி வந்து அந்த அன்னசாலையில் சிந்தி இருக்கிற சாப்பாட்டு மேலே இப்படியே உருண்டு உருண்டு பொருள் தான், அங்கே சிந்தி கிடக்கும்ல பருக்க, அது மேலே உருள் தான். உடனே தர்மன் பார்த்தா, ஏன் இந்த கீரிப்பிள்ளை இப்படி புரண்டுக்கிட்டு இருக்கு? அது உடம்பு வேற பார்க்குறதுக்கு ஒரு பகுதி தங்கமாக இருக்கான், இந்த அன்னத்து மேலே வந்து பொருள் என்ன இப்படியே புரண்டுக்கிட்டு இருக்குன்னு கேட்டோன்னே அந்த கீரி பேச ஆரம்பிச்சு. அது சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு வீட்டில் ஒரு அந்தணர் வீட்டில் தானம் கொடுத்தாங்க, அங்கே இப்படி தான் சிந்தி இருந்துச்சு, அது மேலே போய் புரண்டேன், அதில் ஒரு பகுதி தங்கமாக இருக்கேன், உடம்புல ஒரு பாதி மட்டும் தங்கமாக இருக்கேன், மீதி என்னன்னு கேட்டாங்க எல்லாரும். அப்போ தர்மர் இந்த மாதிரி தான் அன்னதானம் பண்ணுறாரு, அங்கே போய் புரண்டோம்னா மீதியும் தங்கமாயிரும்னு நினச்சி தான் வந்தேன், ஆனால் இங்கே புரண்டு புரண்டு பார்க்குறேன், உடம்பு தான் வலிக்கு தங்கமாக மாட்டேங்குது. இப்போ தான் தர்மருக்கு புத்தி போட்டுறதுக்காக. அப்போ தர்மர் கேட்டார், அது என்ன அப்படி தானம் பண்ணாங்கன்னு. இல்லை, வறுமையான காலத்தில் ஒரு வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இல்லை, அந்த வீட்டு தலைவர் போய் எங்கேயோ ஒரு படி மாவு தான் வாங்கிட்டு வந்தார், அதை 4 பங்காக வச்சு அவர் மனைவி மகன் மருமகள் 4 பேருக்கு 4 பங்கு வச்சு சாப்பிட போனாங்க. அப்போ பார்த்து வாசலில் ஒருத்தர் வந்து பிக்ஷாந்தேகின்னார். உடனே அந்த வீட்டு தலைவர் தான் சாப்பிட வேண்டிய, அவரே 10 நாள் பட்டினி, ஆனாலும் தான் சாப்பிட வேண்டிய பகுதியை வாசலில் வந்து தானம் கேட்டவர்கிட்ட கொடுத்துட்டார். ஆனால் வாசலில் நின்னவன் அதை சாப்பிட்டான். ஐயோ, ஏன் தான் சாப்பிட்டனோ, ஏறுகிற பசியை எழுப்பின மாதிரி ஆகிப்போச்சேன்னா. உடனே அந்த மனைவி அவங்க பங்கையும் கொடுத்தாங்க, அதுவும் சாப்பிட்டவனுக்கு பத்தலை. உடனே மகனும் அவன் பங்கை கொடுத்துட்டான், மருமகளும் கொடுத்துட்டாங்க, 4 பேரும் கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது சிந்தின மாவு தரையில், அதில் போய் அந்த கீரி சொல்லுது, அவங்க அந்த அதிதி வந்து சாப்பிட்டானே, அப்போ அவன் சாப்பிடும்போது சிந்தின மாவு கிடந்தது அவங்க வீட்டு முத்தத்தில், அதில் போய் புரண்டேன், அந்த மாவு ஒட்டுன இடமெல்லாம் தங்கமாயிட்டு, அதனால தான் என் உடம்புல பாதி தங்கமாக இருக்குது. அப்போ தான் நினச்சேன், தர்ம மகாராஜா இவ்வளோ 1,00,000 பேருக்கு படைக்கிறாரே, அங்கே போய் நம்ம புரண்டோம்னா மீதியும் தங்கமாகும்னு வந்து புரண்டு புரண்டு பார்க்குறேன், ஒன்றும் ஆக மாட்டேங்குதே அப்படின்னா. அப்போ தர்மருக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம உணவு படைத்தோம் அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்ததுனால அதுக்கு ஒரு அறிவு புகட்டுவதற்காக பகவான் பண்ண வேலை. ஒரு சாமானிய ஏழை வீட்டில் இருந்த ஒரு படி மாவை 4 பங்கு வச்சு சாப்பிட போகும்போது அதை உண்ணாமல் இன்னொருத்தர் பசியை தீக்கிறதுக்காக தானம் கொடுத்தால் அது எவ்வளோ உன்னதமானது அப்படிங்கிறத சுட்டி காட்டினார். இங்கே கோடிக்கணக்கான பேர் இது வரைக்கும் அன்னம் பாலித்திருப்பார்கள், கோடிக்கணக்கான பேருக்கு. அதே அன்னம் பாலிப்பு தான் இங்கிருந்து சென்ற பிறகும் நம்முடைய ஆசானின் திருவடியில் இருக்கிற பெருமக்கள் இல்லம் போய் சேர்ந்த பிறகும் அவங்களுடைய வீட்டில் இந்த அன்னதான கைங்கரியமானது ஒரு சூட்சும தர்மமாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அது விஸ்தார தர்மமாக நடக்கு, வீடுகளில் அது சூட்சும தர்மமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் இங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிற தர்மத்தினுடைய வெற்றி. அதுதான் பசி போக்குவது, அன்னதானம் பண்ணுறது, ஜீவராசிகளிடத்தில் கருணையோடு இருப்பது, எவ்வுயிரும் தம்முயிராக பாவிக்கிறது. ஏன்னா பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொன்னாங்களே, அந்த 10ல் 1 தான் மனுஷனோட நேர்மையும் பறந்து போகும். பசி வந்தால் தான் மனுஷன் திருட ஆரம்பிக்கிறான். வேனில் சாப்பாட்டையும் ரசத்தையும் ஏற்றிக்கிட்டு போய் வேனில் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற ஒரு அருள் தன்மை இந்த ஓங்கார குடிலை இவ்வளோ சிறப்பாக நிர்வகித்து கொண்டிருக்கிற ஆசானிடத்தில் இருக்கிறது என்றால், உரிய நேரத்தில் உணவு கிடைக்கும்போது அந்த பாமர ஜனங்கள் கூட எந்த தீய செயலையும் ஈடுபட மாட்டார்கள். அவங்களுக்கு அன்றாடக்கும் தேவையாக இருக்கக்கூடிய உணவு கிடைக்கும்போது வேறு எந்த தீமையான செயலிலும் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணமே அவர்களுக்கு ஏற்படாது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கைங்கரியத்தை, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சேவையை அவ்வளோ செம்மையாக செய்து கொண்டிருக்கிற இந்த ஓங்கார குடிலை நிறுவி இந்த இவ்வளவு அழகாக வழி நடத்தி லட்சக்கணக்கான பக்தர்களை தன்பால் ஈர்த்து மிகவும் எளிமையாக, அதே நேரத்தில் மனிதர்கள் சாமானிய மனிதர்களும் பின்பற்றி நடக்க தகுந்த எளிமையான வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டி எந்த சிரமமும் இல்லாமல் மனிதர்களை ஒன்றுபடுத்தி, ஜீவ தயவு என்று ஒன்று இருந்தால் பிற உயிர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலை நமக்கு இருக்குமானால்
கண்டிப்பாக இறைவனுடைய திருவடியை சென்றடைவதற்கு அதுவே தகுதியானதாக இருக்கும். நம்முடைய பிறவி கடைத்தேறுவதற்கு அதுதான் வழி என்பதை திருமூலர் நெறியில், கருவூர் தேவர் நெறியில் நின்று, அருணகிரிநாதருடைய வழியில் நின்று, திருவள்ளுவருடைய வழியில், ராமலிங்க வள்ளலாரினுடைய வழியில் நின்று அருமையான தத்துவங்களை சாரமாக பிழிந்து சொல்வதோடு இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டி ஒரு மாபெரும் வெற்றியை இந்த ஓங்கார குடிலில் அவர்கள் நிலைநாட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆசானின் பாதங்களை பணிந்து நல்ல வழிகாட்டுதல்களை பெறக்கூடிய வாய்ப்புடைய நீங்கள் எல்லோரும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை. அருள் பிரவாகமாக நிரம்பி இருக்கிற இந்த புண்ணிய பூமிக்கு இன்று நான் வரக்கூடிய வாய்ப்பையும் ஆசானை தரிசிக்கின்ற இந்த வாய்ப்பையும் எனக்கு வழங்கிய இறையருளுக்கும் குருவருளுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் பாலித்து உள்ள நேரமாக பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு ஆசானின் திருவடிகளை 1000 கோடி வந்தனங்களை செலுத்தி கரங்குவித்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.